தெளி உறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கு களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் பணிகள் அன்றோ என்ற மகாகவி கலைமகள் வணக்கத்தை முன்வைத்து அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் ஆரம்பமாகி உலகமெங்கும் கிளை பரப்பி வரும் அன்பை சொல்ல அழகான பல வழிகள் இருந்தாலும் கூட இனிப்பால் எங்கள் அன்பை கவர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் கடந்த 12 ஆண்டுகளாக எப்போ வருவாரோ என்ற நிகழ்வினை நடத்தி வருகிறது. ஆன்மீக சிந்தனைகளை மக்களுக்கு தருவதுதான் இந்த நிகழ்வினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டின் தொடக்கம் ஆன்மீக சிந்தனையாக மலர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஏற்பாடுதான் இந்த தொடர் நிகழ்வு. அருளாளர்களிடையே பேதமில்லை என்பதை காட்டுகின்ற விதமாக வெவ்வேறு மொழிகளில் தங்கள் உள்ளுணர்வை வெளிப்படுத்திய அருளாளர்களுடைய பட்டியலையும் அவர்களுடைய பங்களிப்பினையும் நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த அரங்கம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. இந்த வரிசையில் துளசிதாசர் என்ற மகானை பற்றி இன்று திரு ஜடாயு அவர்கள் உரையிட ஏற்றிருக்கிறார். சங்கர் நாராயணன் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் இந்து மதம், கலாச்சாரம், சமகால சமூக அரசியல் போக்கு ஆகியவற்றை பற்றி தொடர்ந்து எழுதி வருகிறார். தீவிரமான விவாதங்களில் பங்கேற்றுள்ளார். இவரது கட்டுரைகளின் தொகுப்பு காலந்தோறும் நரசிங்கம் தடம் பதிப்பாக வெளியீடாக வந்துள்ளது. கம்பராமாயணத்தின் புலமையும் நவீன இலக்கிய வாசிப்பில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட இவர் தமிழ் இந்து இணையதளத்தின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் வளம் என்ற மாத இதழின் பொறுப்பாசிரியர்களுள் ஒருவராகவும் இருக்கிறார். மின்னணு தொழில்நுட்ப துணியில் பணியாற்றுகிறார். தற்போது பெங்களூரில் வசித்து வருகிறார். இத்தகைய சான்றோர் பெருமகனாரை சபைக்கு அறிமுகம் செய்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மரபின் மைந்தர் முத்தையா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். அன்பர்களே, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆத்மார்த்தமாக வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த எப்போ வருவாரோ நிகழ்விலே 2007 துவங்கி இந்த வருடம் வரை சரியாக 12 ஆண்டுகள் ஆகின. 2007 துவங்கி 2015ஆம் ஆண்டு வரை குறுந்தகடுகளுக்காக பெறப்பட்ட தொகை ஒரு மிகப்பெரிய சமுதாய பணிக்கு சென்றது. வருடந்தோறும் குறுந்தகடுகளுக்காக பெறப்படுகின்ற தொகை சமுதாய பணிக்காக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே 2015ஆம் ஆண்டு பெறப்பட்ட தொகை 1 ரூபாயில் ஒரு உயிர் என்று ஒரு இயக்கத்தை நடத்தி வைத்த இஸ்லாமிய அன்பர் காஜா மொய்தீன் அவர்களுக்கு சென்றது. அந்த வகையிலே ஆதரவற்றோருக்கு கரம் அளிப்பதற்காக எப்போ வருவாரோ கரம் நீண்டிருக்கிறது. எப்பொழுதுமே கொடுப்பதிலே கோவை மக்கள் மிகவும் அருமையானவர்கள். அந்த வகையிலே நீங்கள் தருகின்ற இந்த தொகை முழுவதும் ஒரு சமுதாய பணிக்கு போய் சேர்கின்றது என்பதால் இந்த வருடம் இந்த தொகை யாருக்கு எந்த சமுதாய அறக்கட்டளைக்கு செல்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை இதை பற்றி அறிவிப்பு வரும். இப்பொழுது துளசிதாசரை நம் அகத்திலே அமர வைப்பதற்காக திரு ஜடாயு அவர்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வர்ணானாம் அர்த்தசங்கானாம் ரசானாம் சந்தசாமபி மங்களானாம் ச கர்த்தாரௌ வந்தே வாணி விநாயகௌ பவானி சங்கரௌ வந்தே श्रद्धा विश्वासरूपिणौ याभ्यां विना न पश्यन्ति
சித்தா ஸ்வாந்தஸ்தமீஸ்வரம் சீதாராமகுணகிராம புண்ணியாரண்ய விஹாரிணௌ வந்தே விசுத்த விஜானௌ கவீஸ்வர கபீஸ்வரௌ நீலாம்புதశ్యామలకోమలాంగం சீதா சமாரோபித வாமபாகம் பாணௌ மகாசாயக சாருசாபம் நமாமி ராமம் ரகுவம்சநாதம். அனைவருக்கும் வணக்கம். ராமாயணத்தில் ஒரு காட்சி. வனவாசத்திற்காக ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் கிளம்பி செல்கிறார்கள். கூடவே சுமந்திரன் போகிறான். வழியில் நிஷாதராஜனை சந்திக்கின்றார்கள். இந்த நிஷாதராஜனான குகனுடன் பெரும் அன்பை பாராட்டி, நீ இங்கேயே இருந்து விடேன் ராமா என்று சொல்கிறான். இருத்தி ஈண்டு என்னலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருத்தியன் என்று கம்பன் சொன்னது போல அந்த எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்திய அந்த குகனுடனே நாட்களை கழித்துவிட்டு, சும்மா இங்கேயே நான் இருக்க முடியாதுப்பா, நான் வனத்திற்குள்ளே புக வேண்டும் என்று ராமன் சொல்ல நதியை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது குகன் தன்னுடைய ஏவலிலே இருக்கின்ற ஒரு படகோட்டியை கூப்பிடுகிறான். ஏ வாப்பா, நாங்கள் படகிலே ஏறி அக்கறையை கடந்து செல்ல வேண்டும் என்று. உடனே படகோட்டி தன்னுடைய படகை எடுத்துக்கொண்டு வருகின்றான். ராமன் அப்படியே பார்க்குறான் அந்த கரிய நீலமேனி. அதை பார்த்து அந்த அழகிலே சொக்கி போய் விடுகின்றான். சரி, ஏறுவோம் படகுல என்று ராமன் அந்த படகுல ஏறுவதற்காக காலை எடுத்து வைக்கும்போது, நில்லுங்க 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 என்று சொல்கிறான். என்னப்பா, என்ன ஆச்சு? எல்லாரும் திகைத்து பார்த்து கொண்டிருக்க லக்ஷ்மணனுடைய புருவத்திலே ஒரு சீற்றம். யார் ராய்வன் படகுல ஏறும்போது அண்ணனை தடுக்கிறான். இப்போ அந்த படகோட்டி சொல்கிறான், ஐயா, உங்களுடைய காலில் ஒட்டி இருந்த தூசியை பற்றி மக்கள் என்னெல்லாமோ பேசுகிறத கேட்டிருக்கேன். முந்தி நீங்கள் அந்த முனிவரோடு நடந்து போனீங்களாம். அப்போ ஒரு கடுமையான கல் மேலே உங்களுடைய பாதத்தை நீங்கள் தூக்கி வைத்த பிறகு அது ஒரு அழகிய பெண்ணாக, ஒரு முனிவருடைய மனைவியாக மாறிவிட்டதாம். இப்படியெல்லாம் கதைகளை இந்த ஊர் மக்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அங்கே நிற்கிது பாருங்க என்னோட படகு. இது மரத்தால் ஆனது. இது கட்டை. இது கல் அளவு கூட கடினமானது கிடையாது, அதை விட மென்மையானது. நீங்கள் உங்கள் காலை தூக்கி வச்சு இதில் ஏறி உக்காந்து இதுவும் இன்னொரு அழகியா மாறி இன்னொரு முனிவரை தேடிட்டு போயிடுச்சுன்னா என்னுடைய பொழைப்பு என்ன ஆறுது? ஐயா, முதல்ல நான் உங்களுடைய காலை தொட்டு பார்க்கணும், அதில் ஏதாவது தூசி கீசியெல்லாம் இருக்கான்னுட்டு. பிறகு அந்த காலை நான் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து நன்றாக கழுவி விட்டு அதற்கு பிறகு தான் என்னுடைய படகுல ஏற்றுறதுக்கு நான் அனுமதிப்பேன் என்று சொல்கிறான். லக்ஷ்மணன் பார்க்கணும், என்ன ஒரு அகம்பாவம் இந்த படகோட்டிக்கு. ராமன் புன்முறுவல் பூத்தபடியே சீதையையும் லக்ஷ்மணனையும் பார்த்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல, அவன் தன்னுடைய தோல் பையிலிருந்து அந்த நீரை ஊற்றி மிகுந்த வாஞ்சையோடு அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் ராமனுடைய 2 கால்களையும் கழுவுறான். அப்படியே கழுவி அந்த நீரை எடுத்து தன்னுடைய தலையிலே தெளித்து கொள்கின்றான். அத்தியானந்து உமகி அனுராகா சரண சரோஜ் பகாரன் லாகா. அதி ஆனந்த உமகி அனுராகா, மிகுந்த ஆனந்தத்துடன். அனுராகம், அனுராகம் என்ற சொல்லுக்கு வாஞ்சை என்று பொருள். மிகுந்த பற்றுடன், அந்த பற்று தன்னுடைய மனத்திலே பொங்க ராமனுடைய திருவடி தாமரைகளை அந்த படகோட்டி நீரால் கழுவுகின்றான். அந்த நீரை அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் தீர்த்தமாக பருகுகின்றார்கள். தன்னுடைய தலையிலே தெளித்து கொள்ளுகின்றான். அந்த கணத்திலேயே தன்னுடைய முன்னோர்களையும் தன்னையும் தன் சுற்றத்தாரையும் தன்னுடைய பின்னோர்களையும் எல்லாம் பிறவி என்ற பெருங்கடலில் இருந்து அக்கறைக்கு சேர்த்து விட்டான். அதற்கு பிறகு படகிலே ஏற்றி ராமனை அக்கறையிலே கொண்டு போய் விட்டான்.
என்று கவி சொல்லி கொண்டு போகின்றார். துளசிதாசருடைய இராமாயணத்திலே வருகின்ற ஒரு அழகான பிரசங்கம் இது. அருளாளர்களை பற்றி பேசுகின்ற இந்த வரிசையில் துளசிதாசரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய பேறு. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றார் ஔவையார். மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்கிறார் சேக்கிழார். அதாவது இறைவனுடைய பெருமையை பேசுவதை விட அவனுடைய அருளாளர்கள், அடியார்கள், அருளாளர்களுடைய பெருமையை பேசுவது என்பது மிகவும் உன்னதமான ஸ்லாக்கியமான ஒரு ஆன்மீக நெறியாகும். ஏனென்றால் அருளாளர்கள் சாதுக்கள், அவர்களுடைய பெருமை அளவிடற்கரியது. சாது சரித்த சுபச்சரித்த கபாசு நிரச விசத குணமய பலஜாசு என்கிறார் துளசிதாசன். இந்த சாதுக்களுடைய வாழ்க்கை இருக்கே, அது பருத்தியை போன்றது. எப்படி? இந்த பருத்தி செடியில் எந்த ரசமும் கிடையாது, சாரே இல்லாமல் உலர்ந்து போன ஒரு செடி அது. அதே போல அருளாளர்களிடத்தில், சாதுக்களிடத்தில் லௌகீக ஆசையினுடைய ஒரு சாறு கூட ஒட்டி இருப்பதில்லை, அதனுடைய ரசமே இருப்பதில்லை, நிரச. ஆனால் அதே சமயம் பருத்தி தன் இயல்பிலேயே வெண்மையானது, தூய்மையானது. அதே போல சாதுக்களுடைய நெஞ்சமும் தூய்மையானது, வெண்மையானது, விஷத. பருத்தி இழை இழையாக வளர்ந்து உலகிற்கு நன்மை செய்கிறது. அதே போல சாதுக்களிடத்தில் ஒவ்வொரு நற்பண்பாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்பு, கருணை, பொறுமை, ஞானம், இப்படி இழை இழையாக பருத்தியை திரித்து அதனை ஒரு ஊசியினுடைய துவாரத்திலே நுழைக்கின்றார்கள். தன்னை வருத்தி கொண்டு, தன்னை கொடுமைப்படுத்தி கொண்டு உலகத்தினர் தங்களுடைய மானத்தை காப்பதற்கான ஆடையாக இந்த பருத்தி மாறுகிறது. அதே போல அடியார்களும் தங்களை துன்புறுத்தி கொண்டு இந்த உலகோர் உய்வடைவதற்கான காரியங்களை செய்கின்றார்கள் என்கிறார். பிரயாகை என்கின்ற திரிவேணி சங்கமத்தை பற்றி நாம் பேசுகின்றோம். மிக மிக புனிதமான ஒரு தீர்த்தம் அது. ஆனால் அருளாளர்கள், சான்றோர்கள் இருக்கிறார்களே, ஜங்கம தீர்த்தராஜ என்கிறார் துளசிதாஸ். அவர்கள் நடமாடும் பிரயாகையை போன்றவர்கள். அது எப்படி? பிரயாகையிலே கங்கை, யமுனை, சரஸ்வதி என்கின்ற 3 நதிகள் சங்கமிக்கின்றன. ராமபக்தி என்கின்ற கங்கை சான்றோர்களிடத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தர்மத்தையும் அதர்மத்தையும் விளக்கக்கூடிய அழகிய புராண கதைகள் என்கின்ற யமுனை அவர்களுடைய வாக்கில் வந்து சேருகிறது. எப்படி பூமியில் கண்ணுக்கு தெரியாமல் சரஸ்வதி நதி ஓடி வந்து அந்த திரிவேணி சங்கமத்தில் கலக்கிறதோ, பரபிரம்மத்தை பற்றிய வேதாந்த ஞானம் என்கின்ற சரஸ்வதி நம் கண்ணுக்கு தெரியாமல சாதுக்களிடத்திலே வந்து இணைகின்றது. அதனால் அவர்கள் நடமாடும் பிரயாகையை போன்றவர்கள் என்கின்றார். அப்பேற்பட்ட அருளாளர்களுடைய பெருமையினை இவ்வாறு வருடந்தோறும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை எப்போ வருவாரோ என்ற பெயரிலே நடத்தி அதை பற்றி பேசுவதற்கும் மக்கள் குழுமியிருந்து கேட்பதற்கும் ஒரு சிறந்த அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகத்தினருக்கு முதற்கண் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை நேரத்திலே இங்கே இதை கேட்பதற்காக வந்து கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இனி நம்ம உரைக்குள்ளே போகலாம். இன்றைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் துளசிதாசர் என்கின்ற இந்த மகானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. 1511ஆம் ஆண்டு
ராஜாப்பூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய குக்கிராமத்தில் சித்ரகூட மாவட்டத்திலே இருக்கின்றது. ஆத்மாராம் துபே என்கின்ற சாஸ்திரங்களை கற்றறிந்த ஒரு பிராமணர், சரையு பாரிய பிராமன் என்று சொல்வார்கள். அவருடைய மனைவிக்கு பேர் ஹுல்சி என்பது. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் மானது ஒரு அவ்வளவு சுபமான நட்சத்திரம் அல்ல என்று எல்லா சோதிடர்களும் அறிவிக்கின்றார்கள். அதோடு கூட அந்த குழந்தை 12 மாதம் தாயினுடைய கருவிலே இருந்து விட்டு பிறந்திருக்கின்ற. அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்த உடனே அழவே இல்லை, வா என்று வாயை திறந்து மூடுகிறது. பின்னாளிலே துளசிதாசனுடைய சரிதத்தை எழுதியவர்கள் அந்த குழந்தை பிறந்தபோது அழவில்லை, ராம் என்று சொல்லிக்கொண்டே பிறந்தது என்று அதை குறிப்பிடுகின்றார்கள். சாதாரணமாக பொக்கை வாயோட குழந்தைகள் பிறக்கும், ஆனால் இந்த குழந்தைக்கு 20 பல்லு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த கிராமத்திலே இருப்பவர்கள் எல்லாரும் இந்த குழந்தை பிறந்தது ஒரு அமங்கலமான சகுனத்தை கொண்டு வந்திருக்கின்றது, இதனால் உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த நன்மையும் விளையப்போவதில்லை என்றெல்லாம் அவருடைய தந்தையாரிடத்திலே சொல்லுகிறார்கள். அவரும் பலவாறாக இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவருடைய மனைவி ஹுல்சி, அப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றது அந்த குழந்தை. ஒரு தாய்க்கு தன் குழந்தை மீது இயல்பாகவே இருக்கின்ற அந்த பேரன்பினால இவர்கள் இந்த குழந்தையை என்ன செய்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு ஏற்படுகிறது. உடனே சுனியா என்ற ஒரு பணிப்பெண் அவளிடத்திலே அந்த குழந்தையை கொடுத்து, நீ இந்த குழந்தையை இந்த கிராமத்திலிருந்து எடுத்து சென்று விடு, எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் அல்லது வேற எங்கேயாவது இதை வளர்த்து வா என்று கொடுத்து அனுப்புகின்றாள். அதற்கு அடுத்த நாளே அவள் உயிர் துறந்து விடுகின்றாள் அந்த தாய். இந்த பணிப்பெண் சுனியா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் மிக்க அன்போடு வளர்க்கிறாள். பேர் கூட வைக்கல குழந்தைக்கு. ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு, அவ்வளோதான் தெரியும் எல்லாருக்கும். 5 வயது வரை அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அப்பொழுது அந்த பணிப்பெண் இறந்து விடுகிறாள். குழந்தை அனாதையாகி விடுகிறது. அது அந்த கிராமப்புறங்களில் எல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அங்கே வருகின்ற நரஹரிதாஸ் என்கின்ற ஒரு சாது அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே அதை எடுத்து அனைத்து மடியில் வைத்து கொண்டிருக்கின்றார். உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். தெரியாது ஐயா. உடனே ராம் போலா என்று ஒரு பெயரை கொடுத்து விடுகின்றார். ராமா என்று சொல்பவன் என்பது அந்த அந்த பெயரினுடைய பொருள். இந்த ராம்போலா என்கின்ற இந்த சிறுவனை அவர் தன்னுடனேயே அழைத்து செல்கின்றார். அயோத்தி நகரத்திற்கு அழைத்து போகிறார். அங்கே அவனுக்கு உபநயனம் செய்விக்கிறார். உபநயனம் செய்தவுடனே காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பதற்கு முன்பே அந்த சிறுவன் அதை சொல்ல ஆரம்பித்து விட்டான் என்று அவருடைய ஐதீக புராண வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. பிறகு அங்கிருந்து அவரை காசி நகரத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கே சேஷ சனாதன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்டிதர். அந்த பண்டிதரிடத்திலே வேதங்கள், சாஸ்திரங்கள், இலக்கணம் எல்லாவற்றையும் அந்த குழந்தை கற்கிறான். இயல்பாகவே கெட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவன் என்று ஊரால் ஒதுக்கப்பட்ட அந்த சிறுவன் ஒரு மிகப்பெரிய மேதாவியாகவும் புத்திசாலியாகவும் அனைத்து ஞானத்தின் அனைத்து சாரங்களையும் உள்வாங்குபவனாக இருக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் கற்றறிந்த பிறகு, அதாவது ஒரு லௌகீக கல்வியை ஒருவன் எந்த அளவுக்கு ஆழமாக அதை கற்றாலும் இறுதியில் அது லௌகீக ஆசைகளுக்கே இட்டு செல்லும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் உலகியல் ஆசை அவருடைய மனதிலே துளிர்விட ஆரம்பிக்கின்றது. உடனே என்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே நான் திருமணம் புரிந்து கொண்டு நான் வாழ்க்கையில் ஒரு இல்லறத்தானாக வாழலாம் என்று பார்க்கிறேன் என்கிறார். அவருடைய குருவும் அனுமதி தருகிறார். நான் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன், இனி உன்பாடு. அவர் ஊருக்கு சென்ற பிறகு அவருடைய குடும்பமெல்லாம் அழிந்து போய் உருத்தெரியாமல் இருப்பதை கேள்விப்படுகிறார். அவர்களுக்கு வேண்டிய கடன்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அங்கேயே ஒரு அழகிய பெண்ணை பார்த்து ரத்னாவதி என்று பெயர் திருமணம் செய்து கொள்கிறார்.
மிகவும் நெருக்கத்தோடும் அன்போடும் அவர் அவர் இல்லற வாழ்க்கையின் சுகங்கள் அனைத்தையும் காதலுடன் தன்னுடைய மனைவியுடன் கூடி அனுபவிக்கிறார். எந்த அளவுக்கு மனைவி மீது பித்தாக இருக்கிறார் என்றால், ஒரு நாள் 2 நாள் கூட அவளுடைய பிரிவை தாங்க முடியாது. ஒரு சமயம் மனைவி தன்னுடைய சகோதரனோடு அவளுடைய பிறந்த வீட்டுக்கு சென்று விடுகின்றாள். இவர் எங்கேயோ வெளியே போயிருக்கும்போது இவர் பார்க்குறார், மனைவியை காணோம். ஐயோ, எங்கே போனா என்று தேடி விட்டு ஊகித்து விடுகிறார். சொல்லிட்டு இருந்தா அங்கே தான் போயிருப்பா என்று. நதியில் பெரு வெள்ளம் வருகிறது, வேறு பல இடையூறுகள். அது எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே பாஞ்சு போய் அவர் நடுராத்திரியில் போய் வீட்டு கதவை தட்டுறார். அவங்க என்னடா என்னவோ ஏதோ என்று நினைத்து கொண்டு அவள் கதவை திறக்கிறாள். பார்த்தா இவர் நிற்கிறார். அப்பொழுது அவர் மனைவி அவர் பார்த்து கேட்கிறாள், அஸ்தி சர்மமய தேகய தாமே ஐசி பிரீத்தி என்று கேட்கிறாள். எலும்பாலும் தோலாலும் ஆன தேகம் இது, அதிலே உனக்கு இவ்வளவு அன்பா? இந்த அன்புல ஒரு பாதியை அல்லது 1/4 பங்கை நீ ராமன் மீது செலுத்தி இருந்தால் நீ பிறவி கடலை கடந்து சென்றிருக்க மாட்டாயா என்று கேட்கிறார். அந்த கணத்தில் அவருடைய அகத்திலே விழிப்பு ஏற்படுகிறது. அப்படியே அவருடைய காலிலே விழுந்து வந்த வழியே திரும்பி சென்று விடுகின்றார். அங்கிருந்து நேரடியாக திரிவேணி சங்கமமாகிய பிரயாகை க்ஷேத்திரத்திற்கு செல்கிறார். அங்கு சில நாள் கழித்துவிட்டு மறுபடி காசியை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவருடைய மனதில் ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. உடனே காசி க்ஷேத்திரத்திற்கு வருகிறார். பிரயாகையிலிருந்து காசி வர்ற வழியில் ராமனுடைய கதையை அங்கிருக்கின்ற கிராமிய பாடகர்கள், சாதுக்கள் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே வருகின்றார். அவருடைய மனதில் ராம பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த காசிக்கு வந்த பிறகு ராமனுடைய தரிசனத்தை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர இச்சை அவரை உந்துகிறது. ஒரு இடத்திலே ராமாயண கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ராமனை பிடிக்க வேண்டுமென்றால் முதலிலே அனுமனை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் குருவருள் இன்றி திருவருள் இல்லை. ராம பக்தி மரபில் மிக உயர்ந்த குரு என்றால் அது அனுமன் தான். அனுமனை பிடிக்க வேண்டும். அனுமனை எப்படி பிடிக்கிறது என்கின்ற ஹனுமனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமனுடைய கதையை சொல்கிறார்களோ, ராமனுடைய புகழை பாடுகிறார்களோ, அங்கெல்லாம் ஹனுமான் அமர்ந்திருப்பான். அவர் ஏதோ ஒரு உருவத்திலோ அல்லது அரூபமாகவோ ஹனுமான் அங்கே இருப்பான் என்பது ஒரு ஐதீக நம்பிக்கை. அதனால் இவர் என்ன செய்கிறார், ஒரு மடத்திலே போய் தினந்தோறும் தனக்கு தெரிந்த ராமாயண கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா எப்படியாவது ஹனுமன் ஒரு நாள் அங்கே வருவான், அவனை பிடிச்சிடலாம் என்று. வேறு சில யோக முறைகளையும் தியான முறைகளையும் அவர் பயில ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அந்த ஐதீக வரலாற்றில் ஒரு குறிப்பு எப்படி காணப்படுகின்றது என்றால், காசியிலே அவர் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது நிம்மதி இல்லாமல் ஒரு பிரேதம் திரிந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தீவினைகளாலோ அல்லது பாவச் செயல்களாலோ இவர் ராம மந்திரத்தை ஓதி நீரை வார்த்து அந்த பிரேதத்தை நற்கதிக்கு இட்டு செல்லுகிறார். அந்த பிரேதம் மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறது. அப்போது இவர் சொல்கிறார், நான் ஹனுமானை கண்டுபிடிக்கணும் என்ற. உடனே அந்த பிரேதம் சொல்கிறது, அதான் நீ தினந்தோறும் ராமாயணம் சொல்கிறையே, அங்கே வருகிறாயா ஹனுமன் என்று சூசகமாக ஒரு குறிப்பை சொல்கிறது. உடனே அவர் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வயசான ஆள் ஒருத்தர், கொஞ்சம் தொழுநோயாளி மாதிரி கொஞ்சம் விகாரமான ரூபம் கொண்ட ஒருத்தர் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே அங்கே ஒரு தூணில் சாஞ்சு உக்காந்துருவார். கதையெல்லாம் முடிந்த பிறகு அவரும் பாட்டு அப்படியே கிளம்பி போவார். யாருமே அவரை கண்டுக்கிறது கிடையாது. இவருடைய உள்ளுணர்விலே அதுதான் ஹனுமனாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அன்னைக்கு கதை முடிஞ்ச உடனே அவர் அப்படியே எழுந்து நழுவி செல்லும் பொழுது அவரை துரத்தி கொண்டே ஓடுகிறார். அவர் காட்டுக்குள்ளே ஓடுறார் அந்த ஆள்.
அவருடைய காலை பிடித்து கொண்டு, சுவாமி, எனக்கு தெரிந்து விட்டது, நீங்கள் தான் ஹனுமன் என்று, எனக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்கிறார். உடனே அவர் ராம மகாமந்திரத்தை அவருக்கு உபதேசித்து, நீ சித்திரகூடத்திற்கு போ என்கிறார். காசியிலிருந்து சித்திரகூடத்திற்கு வருகிறார். சித்திரகூடத்தில் ராமபக்தி சாதனையிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். ராமனுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று அவருடைய மனதை அப்படியே பதைபதைத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு முறை 2 போர் வீரர்கள் குதிரையில் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறார். யாரோ என்று நினைக்கும் பொழுது அன்றிரவு கனவிலே ஹனுமான் வந்து தோன்றுகின்றார். சொல்கிறார், ராமலக்ஷ்மணர்களை பார்த்தா அல்லவா என்று. அவர்கள் ராமலக்ஷ்மணர்களா? நான் யாரோ 2 பேர் போகிறாங்கன்னு நினைச்சேன், இப்படி தவற விட்டு விட்டேனே. ஹனுமான் கிட்ட சொல்றார், அடுத்த தடவை ராமன் வரும்போது நீ தான் எனக்கு காட்டி கொடுக்கணும் என்று சொல்கிறார். அவருடைய உபாசனை மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டே செல்கின்றது. ஒரு புனித நாள், பெரிய கூட்டம், சித்திரகூடம் முழுக்க. இவர் பல்வேறு விதமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பார். ஒரு சந்தனக்கல்ல சந்தனம் அரைத்து 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 வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்போ ஒரு சின்ன குழந்தை அந்த பக்கமாக நடந்து வருது. பாபா, ஹமேன் சந்தன் தோ, ஐயா எனக்கு சந்தனத்தை கொடுங்க என்று தன்னுடைய மழலை குரலிலே கேட்கிறது. அப்போது அவர் சந்தனத்தை எடுத்து கொடுக்க போகும்போது ஒரு கிளி அவருடைய தோளிலே வந்து அமர்கிறது. அந்த கிளி ஒரு பாடலை சொல்கிறது. சித்திரக்கூட்டுக்கே घाट पर भई संतन की भीड़. சித்திரக்கூடம் என்கின்ற இந்த புனித ஸ்தலத்தில் சாதுக்கள் சான்றோர்களுடைய கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. துளசிதாஸ் சந்தன கிசேன் திலக்கு தேத்து ரகுவீர் என்று சொல்கிறது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் துளசிதாசன் சந்தனம் அரைத்து கொண்டிருக்கிறான், ரகுவீரன் அவனுக்கு திலகம் வைப்பான் என்று அந்த கிளி பாடுகிறதாம். இந்த கிளி இந்த பாடலை சொல்கிறது. அதாவது அனுமன் ஒரு கிளி வடிவிலே வந்து இதை அவருக்கு குறிப்புணர்த்துகிறான். உடனே அந்த பாலகனுடைய முகத்தை பார்த்த உடனேயே அவர் ஒரு பரவச நிலைக்கு சென்று விடுகின்றார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த பாலகன் தன்னுடைய பிஞ்சு கைகளாலே அந்த சந்தனத்தை எடுத்து அவருடைய நெற்றியிலே திலகம் விடுகின்றார். இந்த காலகட்டத்தில் பக்தர்களுக்குள்ளே நீ திலகமாக விளங்குவாய் என்று ராமனே ஆசீர்வதித்தது போல அந்த நிகழ்ச்சி அமைந்து விடுகிறது. இப்படி ராம தரிசனத்தை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய பாதை தீர்மானமாகி விடுகிறது. ராமனுடைய புகழை பாட வேண்டும், ராமனுடைய சரிதத்தை பரப்ப வேண்டும், இது ஒன்றே என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று அங்கிருந்து மறுபடி காசி நகரத்திற்கு வருகின்றார். ஏனென்றால் கல்வியும் கலைகளும் பெருத்த ஊர் காசி நகரம். அங்கு வந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றார். இயல்பா ராம தரிசனத்திற்கு பின்னால அவருடைய மனதிலிருந்து கவிதை அப்படியே பெருக்கெடுக்கிறது. அற்புதமான கவிதை, சந்தங்களுடனும் அலங்காரங்களுடனும் எல்லாம் மனசில் வருது. பகல் நேரத்திலே கவிதை அவருடைய மனதிலே பொங்கி கொண்டிருக்கின்றது. அது அவரால் எழுதவே முடியல. இரவானால் அந்த கவிதையெல்லாம் மறந்து போய்விடுகிறது. இப்படியே 2 நாள் 3 நாள் 4 நாள் 7 நாள் அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, என்னுடைய மனது தெளிவாகத்தான் இருக்கின்றது, என்னுடைய புத்தி வேலை செய்கிறது, என்னுடைய சம்ஸ்கிருத இலக்கணம் எல்லாம் சரியாக தான் இருக்குது, கவிதையினுடைய சந்தங்கள்லாம் அதில் எதுவும் பிழை இருக்கிற மாதிரி தெரியல, ஏன் இந்த கவிதைகள் மறந்து போய்கொண்டே இருக்கின்றன, ஏன் இவற்றை என்னால் எழுத முடியவில்லை? காசி விஸ்வநாதரிடத்தில் போய் முறையிடுகின்றார். உன்னுடைய நகரத்திலே நான் இருக்கின்றேன், நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திக்கின்றார். அன்னபூர்ணா தேவியிடத்தில் பிரார்த்திக்கின்றார். 8வது நாள் அவர் கனவிலே சிவபெருமானும் உமையம்மையும் தோன்றுகிறார்கள். மகனே, இந்த ராமச்சரிதத்தை நீ சம்ஸ்கிருதத்தில் எழுத வேண்டாம். ஏற்கனவே வால்மீகி எழுதிவிட்டார், காளிதாசன் எழுதிவிட்டார், ஏராளமான கவிஞர்கள் எழுதிவிட்டார்கள். நீ உன்னுடைய பாஷையிலே ராமச்சரிதத்தை எழுது, அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று சிவபெருமான் கனவிலே கூறுகின்றார். நீர் விழித்தெழுந்து பார்க்கின்றார். இது ஒரு பெரிய தெய்வ ஆணை என்று அவருக்கு தோன்றுகிறது. அப்பொழுது அங்கே புழக்கத்தில் இருந்த மொழியானது அவதி என்று சொல்லப்படுகின்ற
ஹிந்தியினுடைய ஒரு வழக்கு. இன்று நாம் ஹிந்தி என்று சொல்கின்ற ஒரு மொழியானது பல்வேறு அதிலே பல்வேறு வட இந்திய மொழி வழக்குகள் இருக்கின்றன. கடி போலி, அவதி, விரஜ் பாஷா, மைथिली என்று பல்வேறு ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு மொழி வழக்கு இருக்கின்றது. அதிலே அந்த அயோத்தி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களிலே பேசப்படுகிற அந்த வழக்கிற்கு அவதி என்று பெயர். இந்த எல்லா மொழிகளுமே இலக்கிய இன்றைய காலத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 1000 ஆண்டு இலக்கிய பாரம்பரியமுடையவை. 1960களில் தமிழ்நாட்டில் ஹிந்தி என்பது ஒரு லம்பாடிச்சி மொழி என்பது போன்ற மலினமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. எந்த இந்திய மொழியுமே அத்தகைய வெறுப்புக்கு உரிய ஒரு மொழி அல்ல. செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையார் என்று நம்முடைய பாரதி பாடினார். சுஹாசினியும் சுமதுர பாஷினியும் என்று வந்தே மாத்திரம் பாடலிலே பங்கிம் சந்திரர் பாடினார். அதே போல இந்த ஹிந்தி என்கிற மொழியானது சம்ஸ்கிருதம் அறிஞர்களின் கவிஞர்களின் மொழியாக இருந்த பொழுது மக்களுடைய பேசு மொழிகளாக பல்வேறு பிராகிருத மொழிகள் இருந்தன. அந்த மொழிகளினுடைய சேர்க்கையிலிருந்து தான் இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இந்த ஹிந்தி என்கின்ற மொழியினுடைய வடிவம் உருவாகி வந்திருக்கின்றது. வட இந்தியா முழுவதுமே பேசப்பட்ட மொழி அது. அந்த மொழியிலே நீ உன்னுடைய காவியத்தை எழுது என்று பணிக்கின்றார். உடனே துளசிதாசருக்கு தெரிந்துவிட்டது இதுதான் தன்னுடைய வாழ்க்கை பணி என்று. அங்கிருந்து ராமனுடைய அவதார ஸ்தலமான அயோத்திக்கு வருகின்றார். மறுபடி சரையு நதிக்கரையிலே ஒரு குடிலை கட்டி அதிலே எப்பொழுதும் ராமனுடைய நினைவிலேயே இருக்கின்றார். ஒரு ராமநவமி தினத்தன்று தன்னுடைய காவியத்தை எழுத ஆரம்பிக்கிறார். மடை திறந்த வெள்ளம் போல கவிதைகள் அவருடைய வாக்கிலிருந்து பொங்கி பெருகி வருகின்றன. 2 வருடம் 7 மாதங்கள் 26 நாட்கள் அவர் இந்த ராமச்சரித மானஸ் என்கின்ற பெரும் காவியத்தை எழுதினார் என்று அவருடைய ஐதீக சரித்திரம் கூறுகின்றது. இந்த காவியம் வால்மீகி ராமாயணத்தில் பாதி பங்கு. வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நம்முடைய கம்பராமாயணத்தில் 11,000 பாடல்கள் இருக்கின்றன. துளசிதாசருடைய ராமாயணத்தில் 12,800 வரிகள் இருக்கின்றன. கம்பனுடைய பாடல்கள் பல்வேறு விதமான விருத்த பாக்களிலே அமைந்திருக்கின்றன என்று நமக்கு தெரியும். விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்பார்கள். துளசிதாசருடைய காவியத்தில் 18 விதமான சந்தங்களை பயன்படுத்துகின்றார். முன்பே நான் கூறியது போல சம்ஸ்கிருதத்திலேயும் அவர் மிகப்பெரிய கவி. எனவே தன்னுடைய ராமாயணத்தில் சில இடங்களிலே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் எழுதியிருக்கின்றார். இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் நான் கூறிய ஸ்லோகங்கள் எல்லாமே துளசிதாசருடையவை தான். அற்புதமான ஸ்லோகங்களை எழுதியிருக்கின்றார். பிறகு தோஹா, சோரட்டா, சௌபாயி என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான சந்தங்களில் அவற்றில் சில சந்தங்கள் ஒரு கிராமிய நாட்டுப்புற பாடல்களினுடைய அந்த ஓசை சிறப்புகளுடனும் கூடியவை. இந்த பெரும் காவியத்தை அவர் எழுதி முடிக்கின்றார். எழுதி முடித்து மறுபடி காசி மாநகரத்திற்கு சென்று அதை அரங்கேற்றுகிறார். இந்த காவியம் உருவாவதற்கு குருமுகமாக நின்று வழிகாட்டியவர் காசி விஸ்வநாதர் தான். அதனால் அவருடைய சந்நிதியிலே அரங்கேற்றுகின்றார். சிவபெருமான் மிக மகிழ்ந்தார் என்று அவருக்கு தெரியும். அதனால் மக்கள் எல்லாரும் கூடியிருக்க தன்னுடைய காவியத்தினுடைய ஏடுகளை அந்த சந்நிதியிலேயே வைத்து அதை பூட்டி விடுகிறார்கள். மறுநாள் காலம்பர ஆரத்திக்காக அந்த சந்நிதியை திறந்தவுடனே திறந்து அந்த தீபாராதனை காண்பிக்கும்போது சத்தியம் சிவம் சுந்தரம் என்கின்ற ஓசை அங்கு கேட்டது என்று ஐதீக வரலாறு கூறுகிறது. அந்த ஏட்டின் மேலே சத்தியம் சிவம் சுந்தரம் என்கின்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன என்றும் அவரது வரலாறு கூறுகிறது. இதை பார்த்த உடனே காசியிலே இருக்கின்ற பெரிய பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் துளசிதாசன் மீது ஒரே பொறாமை.
என்னடா இது, இவன் எங்கேருந்தோ இருந்து வந்த ஒரு அநாத பையன், அதுவும் இவன் சம்ஸ்கிருதத்திலையும் எழுதலை காவியத்தை, ஏதோ சாதாரண மக்கள் பேசக்கூடிய பாஷையில் ஒரு காவியத்தை எழுதியிருக்கின்றான், அதற்கு ஒரு இவ்வளவு சிறப்பாக அதை எல்லாரும் இவ்வளவு கொண்டாடுகிறார்களா என்று சொல்லி, எப்படியாவது அந்த புத்தகத்தை நாம் அழித்து விட்டால் இவனுடைய புகழெல்லாம் குறைந்துவிடும் என்று சொல்லி 2 திருடர்களை அனுப்புகிறார்கள். அந்த புத்தகத்தை எப்படியாவது திருடிட்டு வந்துடு, அதை நம்ம காலி பண்ணிடலாம். ஸோ திருடர்கள் அந்த புத்தகத்தை கவர்வதற்காக துளசிதாசருடைய குடிலுக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது நள்ளிரவில் 2 வீரர்கள் வில்லும் அம்பும் எடுத்து அந்த குடிலை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அந்த திருடர்களுக்கு ராம லக்ஷ்மண தரிசனம் கிடைத்து விடுகிறது. உடனே அவர்கள் மனம் திருந்தி ராம பக்தர்களாகி விடுகிறார்கள். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, சாதுக்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுகின்றார்கள். இந்த பண்டிதர்களுக்கு என்ன செய்யறது என்று தெரியல. எப்படியாவது இவருடைய புகழை அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு காரியம் செய்கிறார்கள். மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரிய வேதாந்த அறிஞர் காசியிலே வாழ்கின்றார். அத்வைத சித்தி என்கின்ற அற்புதமான விரிவுரை எழுதியிருக்கின்றார். அவரிடத்தில் போயிட்டு இந்த மாதிரி துரதிர்ஷ்டம் கொண்ட ஒரு பாலகன், அவன் ஏதோ சாதுக்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து நான் ராமாயணத்தை எழுதிவிட்டேன் என்று பிதற்றி கொண்டிருக்கிறான். இந்த பாருங்க, அவன் எழுதின அதற்குள் அந்த ஏடுகளை பிரதி எடுக்கின்றார்கள். பிரதி எடுத்து பலரும் அதை வாசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனுடைய அழகிலே மயங்கி அதில் சில பாடல்களை எடுத்துக்கொண்டு போய் அவரிடத்திலே காண்பிக்கின்றார்கள். இவனுக்கு நீங்கள் தான் புத்தி கற்பிக்கணும். உடனே அவற்றை பார்வையிடுகிறார். பார்வையிட்டு விட்டு அதில் அவர் கடைசியில் இன்னொரு ஸ்லோகத்தை தன் பங்குக்காக எழுதி சேர்க்கிறார். ஆனந்த கானனே ஹ்யஸ்மின் ஜங்கம துளசி தருகு. ஆனந்தவனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காசி நகரத்தில் நிறைய துளசி காடு இருக்கு. அதெல்லாம் துளசி தாவரங்கள். ஆனால் ஜங்கமமாக ஒரு துளசி செடி இருக்கின்றது. தாவரம் என்றால் பூமியில் நிலையாக இருப்பது, ஜங்கமம் என்றால் இடம்பெயர்ந்து நகர்ந்து செல்கின்ற பொருள் இல்லையா? ஜங்கமஸ் துளசி தருகு, இயங்குகின்ற நடந்து செல்கின்ற ஒரு துளசி செடி இருக்கு. கவிதா மஞ்சரி பாதி ராம பிரமர பூஷிதா. அந்த செடியிலே கவிதைகள் பூங்கொத்துகளாக மலர்ந்திருக்கின்றன. ராமன் என்கிற வண்டு அந்த பூக்களினுடைய தேனை அருந்துவதற்காக அதை எப்போதும் சுற்றி கொண்டிருக்கின்றது என்று அவரை வாழ்த்தி ஒரு கவிதையை எழுதி கொடுக்கின்றார். இதனால் துளசிதாசருடைய புகழ் இன்னமும் பரவுகிறது. மீண்டும் மீண்டும் இந்த பண்டிதர்கள் தனது நூலை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிந்து துளசிதாசர், அது அக்பர் ஆட்சி செய்கின்ற காலம், அக்பருடைய காலகட்டம், முகலாய ஆட்சி. அவருடைய அமைச்சராக இருக்கின்ற ராஜா தோடர்மால் என்பவரிடத்திலே பாதுகாப்பாக ஒரு பிரதியை கொடுக்கின்றார். நீங்கள் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி, என்னுடைய ராமாயணத்தை ஏதாவது சூழ்ச்சி செய்து இவர்கள் அனைவரும் அழித்து விட்டாலும் உங்களிடத்தில் இருக்கின்ற பிரதி அதை காலங்காலத்திற்கும் எடுத்து செல்லும் என்று கூறுகின்றார். அதை அவர் போற்றி பாதுகாத்து மேலும் மேலும் பிரதிகள் எடுத்து வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் பரவுமாறு செய்கின்றார். இப்படி ராமச்சரித்த மானசம் என்கின்ற இந்த அற்புதமான காவியத்தை எழுதி அதன் பின்னர் காசியில் அஸ்ஸி காட் என்கின்ற ஒரு பகுதியில் இன்றைக்கும் இருக்கின்றது. துளசிதாசர் 57 வயது வரை வாழ்ந்து ராமனோடு ஒன்று கலந்தார் என்று அவருடைய ஐதீக வரலாறு கூறுகின்றது. அவருடைய சீடரான வேணி மாதவ தாஸ் என்பவர் மூல கோசாயி சரித் என்ற நூலை ஏறக்குறைய அவர் வாழ்ந்ததற்கு 50-60 வருடம் பின்பு எழுதியிருக்கின்றார். எனவே இந்த அற்புத நிகழ்ச்சிகளை தவிர்த்துவிட்டு நாம் பார்த்தோமானால் இதில் உள்ள பெரும்பாலான செய்திகள் மிகவும் உண்மையானவை என்றே கருத வேண்டும். அதுபோக இன்னும் 4 நூல்கள் துளசிதாசருடைய வாழ்க்கையை பற்றி கூறுவதாக இருக்கின்றன. இப்போ நம்ம வரலாற்று ரீதியாக வந்தோம் என்றால், இவர் வாழ்ந்த அந்த காலகட்டம் 1511 பிறந்தவர் என்று சொன்னேன். அக்பர் ஆட்சி செய்கின்ற காலகட்டம். நம் அனைவருக்கும் தெரியும், இஸ்லாமிய படையெடுப்பு
அதனுடைய கொடூரங்கள், அதனுடைய கோவில் அழிப்புகள், வன்முறைகள், வாழ்முறையிலே நடந்த கொடூர மதமாற்றங்கள் இவற்றின் காரணமாக ஒட்டுமொத்த வட இந்தியாவின் இந்து பண்பாடுமே ஏறக்குறைய அழிந்து தேய்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அது. அப்போது கபீர்தாசர், குரு நானக், தாது தயால் போன்ற அருளாளர்கள் தோன்றி முதல் கட்ட பக்தி இயக்கத்தை வளர்க்கின்றார்கள். அதற்கு அடுத்த காலகட்டத்தில் பாபருடைய படையெடுப்பு நிகழ்கின்றது. அதாவது கில்ஜிக்கள், லோதிக்கள், துக்ளக் வம்சம் இவர்களுடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிந்த பிறகு முகலாய ஆட்சி தொடர்கின்றது. பாபருடைய படையெடுப்பு நிகழ்கின்றது. ராமஜன்ம பூமியாகிய அயோத்தியிலே நின்று கொண்டிருந்த அந்த புகழ்பெற்ற கலை நயமிக்க ஆலயத்தை பாபருடைய சேனைகள் சிதைத்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்திய நீதிமன்றமே அக்கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய வரலாற்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த பகுதியிலே தோண்டி எடுத்து ராமனுடைய பெயர் பொறித்த சம்ஸ்கிருத மொழி கல்வெட்டுகளை அங்கிருந்து எடுத்திருக்கின்றார்கள். பாபருக்கு பிறகு ஹுமாயூன், அதற்கு பிறகு அக்பருடைய காலம் வருகின்றது. எனவே துளசிதாசர் வாழ்ந்த காலத்தில் அயோத்தியில் மிகப்பெரிய கோவில் என்று எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் ஹுமாயூனுடைய காலம் வரை சாதுக்களும் புனித யாத்ரீகர்களும் இந்த தலங்களுக்கு செய்வதற்கே மிகப்பெரிய தடை இருந்திருக்கின்றது. ஜிசியா என்ற ஒரு வரியை விதித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு புனித தலத்திற்கு போவதற்கு முன்பும் இந்துக்கள் இஸ்லாமிய படை வீரர்களுக்கு ஏறக்குறைய ஒரு தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு என்று சொல்லத்தக்க ஒரு பணத்தை வரியாக செலுத்த வேண்டும். அப்படி போனாலும் அங்கே கோயிலெலாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா எல்லாம் இடிஞ்சு போச்சு. ஏதோ சில சாதுக்கள் அங்கங்கே உட்கார்ந்து பஜனை பண்ணி கொண்டிருப்பார்கள். இத்தகைய நிலையிலே தான் கங்கை யமுனை பாய்கின்ற அந்த பிரதேசம் முழுவதுமே அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டில் அக்பருடைய ஆட்சியில் சில சலுகைகளை அவர் இந்துக்களுக்கு வழங்குகின்றார். இந்த ஜசியா வரியை நீக்கி விடுகின்றார். இந்த புனித தலங்களிலே யாத்ரீகள் பயணம் செய்வதற்கு இருந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் கொஞ்சம் தளர்த்துகிறார். அந்த குறுகிய அதற்கு பிறகு அவுரங்கசீப்பினுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் இந்த இந்துக்கள் மீதான வன்முறையும் குரூரமும் உச்ச நிலையை அடைகிறது. அதற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யமே அழிந்து போகிறது, சத்ரபதி சிவாஜியினுடைய எழுச்சியாலும் சீக்கியர்களுடைய எழுச்சியினாலும் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த குறுகிய காலத்திலே கிடைத்த அந்த இடைவெளியில் இந்த துளசிதாசர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக எழுந்து வந்து வட இந்தியா முழுவதும் ராமபக்திக்கு உயிரூட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். கல்லிலே கலையும் கற்பனையும் கலந்து இழைத்த ராமனுடைய அற்புதமான ஆலயம் சூறையாடப்பட்டு இடிந்து போய் கிடந்ததைக் கண்டு மனம் நொந்து அத்தகைய ஒரு ஆலயத்தை சொல்லிலே எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் உந்துதலினால் கூட ராமச்சரித்த மானசம் என்கின்ற இந்த காவியத்தை துளசிதாசர் எழுதியிருப்பாரோ என்று நாம் எண்ணத் தோன்றுகின்றது. இந்த காவியத்தை இவர் எழுதி முடித்து இது காசியில் அரங்கேறியதும் ஊரூராக போய் பஜனைகளை பாடிக்கொண்டிருக்கின்ற சாதுக்களினுடைய கூட்டங்கள் அதை நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் எடுத்து செல்கின்றன. சொல்லப்போனால் அடுத்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்குள்ளே இந்த நூலானது வட இந்தியா முழுவதும் பரவி அதற்கு பின்வந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிலே ஏறக்குறைய ஒரு 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 வட இந்தியாவினுடைய இந்து பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இது ஆகிவிடுகிறது. அக்பருடைய வரலாற்றை எழுதியிருக்கின்ற வின்சென்ட் ஸ்மித் என்கின்ற ஒரு வரலாற்றாசிரியர், மேற்கத்திய வரலாற்றாசிரியர் சொல்கிறார், துளசிதாஸ் வாஸ் த கிரேட்டஸ்ட் மேன் நோன் இன் தட் பீரியட் ஆஃப் டைம் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் அறியப்பட்ட மிக உயர்ந்த மனிதராக துளசிதாசர் தான் இருந்தார். அவருடைய பெருமை அக்பரை விட அதிகமாக இருந்தது என்று அந்த வரலாற்றாசிரியர் பதிவு செய்கின்றார். இந்த நம் நாட்டினுடைய மேற்கு பகுதியான குஜராத்
அந்த கட்சிலிருந்து கிழக்கு பகுதியான அஸ்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய காமரூபம் வரை கிழக்கு மேற்காக இத்தகைய விரிந்த பரப்பிலும், வடக்கு தெற்காக காஷ்மீரத்திலிருந்து இன்றைய மகாராஷ்டிரம் கர்நாடகத்தினுடைய எல்லை வரையிலும் இன்று துளசி ராமாயணம் ஓதப்படுகின்றது. இந்தியாவிலேயே மிக மிக பிரசித்தமான பக்தி நூல் என்றால் இதுதான். இங்கே தமிழ் இலக்கியத்துடன் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு தெரியும், நம்முடைய கம்பராமாயணம் எத்தனை பிரதிகள் அச்சடிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது என்று. துளசி ராமாயண ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். 1980 வருடம் கோரக்பூர் கீதா பிரஸ் அச்சடித்த துளசி ராமாயணம் என்னிடத்திலே உள்ளது. 3 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை விற்றிருக்கின்றார்கள். 1985 வருடமோ என்னமோ எங்கள் அப்பா வாங்கியிருக்கார். அவர் ஒரு ஹிந்தி பண்டிட் என்பதனால துளசி ராமாயணம் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறார். 3 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புத்தகம். அப்பொழுது அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலே கீதா பிரஸ் தொடங்கப்பட்டு அந்த ஒரு அச்சகம் மட்டுமே 28 லட்சம் பிரதிகள் இந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றோம் என்று அந்த முன்னுரை கூறுகின்றது. அது ஒரு பிரஸ் செய்த விஷயம் என்றால், இது நாள் வரை எத்தனை பிரதிகள் அந்த ராமாயணம் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். வட இந்தியாவில் ஒரு பெண் திருமணமாகி அவளுடைய புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது பிறந்த வீட்டு சீதனமாக துளசிதாசரனுடைய இந்த ராமச்சரித மானஸ் என்ற புத்தகத்தை தட்டிலே வைத்து பட்டுப்புடவை நகைகளோடு கூட, பெண்ணே நீ என்றும் தர்மத்திலிருந்து வழுவாமல் இருக்க இது ஒரு கவசமாக உன்னை காக்கட்டும் என்று சீதனமாக தட்டிலே வைத்து இந்த ராமாயண நூலை கொடுக்கின்ற வழக்கம் இன்று வரை இருக்கின்றது. நம்முடைய மாபெரும் நவீன சிந்தனையாளர்களை எடுத்துக்கொண்டால் காந்திஜி சொல்கிறார், பக்தியை போதிப்பதிலே துளசிதாசருடைய ராமாயணத்தை விட உயர்ந்ததாக இன்னொரு நூலை நான் காணவில்லை என்று தன்னுடைய சுயசரிதையிலே எழுதியிருக்கின்றார். இத்தனைக்கும் அவர் குஜராத்தி, அது அவருடைய மொழியே கிடையாது. அவருடைய தந்தையார் தினந்தோறும் மாலை வேளைகளிலே ராமாயணத்தை குடும்பத்துடன் அமர்ந்து கேட்பதற்காகவென்றே ஒருவரை நியமித்து துளசி ராமாயணத்தை அவங்க வீட்டில் வந்து படித்து கொண்டிருந்தார்கள் என்று காந்தி எழுதுகிறார். அவருடைய ஒட்டுமொத்த அறநெறி சார்ந்த சிந்தனைகள், ராமநாமம் மீது அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு எல்லாவற்றிற்குமே அடித்தளமாக துளசிதாசருடைய இந்த ராமாயணம் இருந்திருக்கின்றது. விவேகானந்தர் தன்னுடைய சிறு வயதில் வாழைத்தோட்டத்தில் ஹனுமான் இருப்பார் என்று சொல்லி ஊர் மக்கள் சொன்னார்கள் என்பதற்காக ராமச்சரித மானச புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாழை தோட்டத்திலே இரவு முழுவதும் உட்கார்ந்திருந்து ஹனுமனுடைய தரிசனம் கிடைக்குமா என்று ஏங்கி இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. நம்முடைய கம்பராமாயணத்தில் 12,000 பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் எங்காவது ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது அந்த 12,000 பாடல்களையும் முற்றோதல் செய்கிறார்களா, வாசிக்கிறார்களா என்றால் அநேகமாக இல்லை என்று நாம் சொல்லலாம். கம்பன் கழகங்கள் நடத்துகின்ற விழாக்களிலே ஒரு 45 பாடல்களை பேச்சாளர்கள் மனப்பாடம் செய்து அவற்றை சில பாடல்களுடைய நயங்களை எடுத்து காட்டுகின்றார்கள். ஆனால் வட இந்தியா என்று நான் சொல்லும் பொழுது அது குஜராத், மகாராஷ்டிரம் போன்ற மற்ற எல்லா மாநிலங்களையும் சேர்த்து குறிக்கும். ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி திருவிழாவின் பொழுது ராமலீலா உற்சவம் நடக்கின்றது. அந்த 9 நாட்களும் ராமாயண கதை முழுவதையும் நாடகமாக நடிக்கின்றார்கள். சாயங்காலம் அந்த நாடகம் நடக்கும். அதே 9 நாட்கள் காலையில் நவாஹ்ன பாராயணம், அதாவது 9 நாள் முற்றோதல் என்ற வகையில் துளசிதாசருடைய ராமச்சரித மானசம் முழுவதையும் பாராயணம் செய்கின்றார்கள். கோடிக்கணக்கான மக்கள் பாராயணம் செய்கின்றார்கள். இந்த ராமாயண கதைகளை எடுத்து சொல்வதற்கென்றே கதாவாச்சக் என்கின்ற ஒரு கதைப்பாடகர்கள் உருவாகி வந்திருக்கின்றார்கள். இந்த முராரி பாபு என்று ஒருவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ராமாயண கதை சொல்லியே கோடீஸ்வரர் ஆயிட்டார். உலகத்தில் இருக்கிற மிக மிக பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அவர் கைலாஷ் மானசரோவரில் ஹெலிகாப்டரில் பறந்து போய் உக்காத்தி வச்சு 9 நாள் ராமாயணம் சொல்கிறார்.
இந்த அளவிற்கு ஒரு மகோன்னதமான நிலையை ஸ்ரீ ராமச்சரித்தமானஸ் அடைந்திருக்கின்றது என்றால் அதில் ஹனுமனுடைய ஒரு பரிபூர்ண ஆசியும் ஸ்ரீராமனுடைய அருளும் அதன் மீது இறங்கி இருக்கின்றது என்றே நாம் கருத வேண்டும். இந்த காவியத்தை நான் எதற்காக எழுதினேன் என்று எல்லா கவிஞனும் தன்னுடைய நூலினுடைய ஆரம்பத்தில் சொல்லுவான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை புக்கது நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் உயர் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் சொன்னான். ஒரு பார்க்கடலிலே நுழைந்த பூனை அதனுடைய சுவையை நக்கி பார்த்து அறிந்ததைப் போல இந்த ராமச்சரித்திரத்தை நான் எழுதினேன். எதுக்காக எழுதினேன்? எனக்கு ஆசையாக இருந்தது, எழுதினேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்களும் படிங்க. ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்றார். துளசிதாசரும் அதையே சொல்கிறார். என்ன ஒற்றுமை பாருங்க. ஸ்வாந்த சுகாய துளசி ரகுநாத காதா பாஷா நிபந்தம் அதிமஞ்சுல மாதனோதி என்கிறார். ஸ்வாந்த சுகாய, என்னுடைய அகத்தினுடைய மகிழ்ச்சிக்காக, சுகத்திற்காக ரகுநாதனுடைய கதையை தன்னுடைய சொந்த பாஷையிலே அழகாக துளசி எழுதுகிறான் என்று அவர் சொல்லிக் கொண்டு போகின்றார். கம்பன் தன்னுடைய காவியத்திற்கான மூலங்கள் என்ன என்று தெளிவாகவே சொல்கிறான். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர். அந்த மூவரில் முதலான் ஆகிய வால்மீகி அவனுடைய நாவினான் உரையின்படி வால்மீகியினுடைய ராமாயணத்தையே என்னுடைய மூல நூலாக கொண்டு நான் இந்த காவியத்தை எழுதுகிறேன் என்று கம்பன் சொல்கிறான். கம்பராமாயணத்தை ஆழ்ந்து கற்பவர்களுக்கு தெரியும், எத்தனையோ இடங்களில் வால்மீகியை அப்படியே மொழிபெயர்த்திருப்பது போல கம்பன் சொல்லி கொண்டு போகின்றான். இப்படி தான் ஒரு கம்பராமாயண ஒரு உரையில் ஒருத்தர் கேட்டார், என்ன இப்படி சொல்கிறீங்க, கம்பனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு. இன்றைய தமிழ்நாட்டில் தான் இப்படி அபத்தமான சில கேள்விகளை கேட்பார்கள். ஏன் சம்ஸ்கிருதம் தெரியலன்னா அவன் எப்படி வால்மீகியினுடைய 24,000 ஸ்லோகத்தை படித்து அதை உள்வாங்கி, அது மட்டும் இல்லை சம்ஸ்கிருதத்தில் உள்ள மற்ற காவியங்கள் அனைத்தையும், தர்க்க சாஸ்திரத்தையும் வியாகரணத்தையும் காளிதாசனுடைய காவியங்களை எல்லாம் படித்து உள்வாங்கி நாம் தமிழிலே இன்றளவும் ஒரு காப்பிய இமயம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு காவியத்தை எழுதியிருக்கானே, அவனுக்கு போய் சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்குறியே, என்ன ஒரு அவலம் இது. இல்லை, கடந்த ஒரு 100 ஆண்டு முன்பு வரை கூட தமிழ்நாட்டில் ஒருவன் பண்டிதன் என்று சொன்னால் அவனுக்கு தமிழ் மட்டும் தெரியாது, அவனுக்கு சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அவன் பண்டிதன், இல்லை என்றால் பண்டிதனே கிடையாது என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று இத்தகைய கேள்விகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே போல் துளசிதாசர் சொல்கிறார், நானா புராண நிகமாகம சம்மதம் யத் ராமாயணே நிகதிதம் கொச்சித் அந்யதோபி என்கிறார். அவர் வால்மீகியை மட்டும் தன்னுடைய முதன் நூலாக சுட்டவில்லை. நானா புராண நிகமாகம சம்மதம் எது, பல்வேறு விதமான புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்ட ராமாயணம் என்பதை திரட்டி நான் இந்த காவியத்தை எழுதுகிறேன் என்கிறார். அதனால தான் நீங்கள் துளசிதாசருடைய ராமாயணத்தை படிக்கும்போது அதில் பல்வேறு மாறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் வால்மீகத்திற்கு பிறகு பத்மபுராணம், மகாபாரதத்திலே ஒரு ராமாயணம் வருது. மகாபாரதத்திலே ராமோபாக்கியானம் என்று இருக்கின்றது. பத்மபுராணம், விஷ்ணு புராணம், மேலும் பல புராணங்களிலே ராமாயணம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது, சிற்சில மாறுபாடுகளுடனே. அதுபோக ஆனந்த ராமாயணம், அத்புத ராமாயணம் போன்ற ராமாயணங்களும் பிற்காலத்திலே வடமொழியிலே எழுதப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் திரட்டி துளசிதாசர் தன்னுடைய ராமகாவியத்தை எழுதியிருக்கின்றார். நான் முன்பே சொன்னேன், இந்த நூல் ஒரு மிகுந்த புனிதத்துடன் போற்றப்படுகிறது என்று. இது ஒரு மந்திர சாஸ்திரம் என்ற அளவிலேயே இதனுடைய அமைப்பு இருக்கின்றது. இந்த காவியத்தை துளசிதாசர் எழுதி செல்லும்போது அது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கைலாச மலையிலே சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்ல தொடங்குகிறார் என்று ஆரம்பிக்கிறார் அந்த காவியத்தை.
சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்த ஒரு சாஸ்திரமாக தன்னுடைய காவியத்தை அவர் அமைக்கின்றார். இது ஏன் என்றால் இதுக்கு 2 காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, சிவனையே தன்னுடைய குருவாக ஏற்றவர். 2, அந்த குறிப்பிட்ட இடைக்காலத்தில் எழுதப்பட்ட எல்லா தந்திர நூல்களும், தந்திர சாஸ்திர நூல்களுமே சிவன் பார்வதிக்கு சொல்வதாகவே எழுதப்பட்டன. அது ஒரு மரபாகவே கடைபிடிக்கப்பட்டது. ஆன்மீக ஞானம் என்றால் அது அனைத்துமே சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த உரையாடலாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மரபு பின்பற்றப்பட்டதுனால தன்னுடைய காவியத்தையும் சிவ பார்வதி உரையாடலாகவே அவர் அமைக்கின்றார். அதுக்கு நடுவில் இந்த ஞானமானது வேறு வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமாக உபதேசிக்கப்பட்டது என்று சொல்லி கொண்டு போகின்றார். அதில் காக்கபுஷுண்டி என்கின்ற ஒரு காக்கை வடிவத்திலே இருக்கின்ற ஒரு முனிவர் கருடனுக்கு உபதேசிப்பதாக ஒரு குறிப்பு வருகின்றது. இந்த 18 சித்தர்கள் மரபை பற்றி அறிந்தவர்கள் அதில் காகபுஜண்டர் என்று ஒரு பேர் வருவதை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் யாருன்னா இந்த முனிவர் தான். அவர் காக்கை வடிவத்திலே இருப்பார். அவருடைய குருவான லோமச மகர்ஷிக்கும் அவருக்கும் நடுவில் அவர் எப்போ உபதேசம் பண்ண ஆரம்பித்தாலும் இவர் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பார். அதனால் அவருடைய குரு என்ன நீ எப்போ பார்த்தாலும் காக்கா மாதிரி கத்திகிட்டே இருக்க, நீ காகமாக ஆகு என்று அவருக்கு சாபம் கொடுத்து விடுகின்றார். இருந்தாலும் அவர் மிக உயர்ந்த ஞானி. அவர் அந்த காக்கை வடிவத்திலையும் ஞானத்தை பரப்பிக்கொண்டே இருக்கின்றார். பிறகு குரு சொல்கிறார், நான் தெரியாமல் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன் என்று சொன்ன உடனே இந்த காக்கை வடிவமே எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது, அதனால் நான் இந்த வடிவத்திலேயே இருந்து ஞானத்தை உபதேசிப்பேன் என்று சொல்கிறார். அவர் மானசரோவர் மலைச்சாரலில் கருடனுக்கு ராமாயணத்தை உபதேசித்தார் என்று அவருடைய கதை எல்லாமே துளசிதாசருடைய ராமாயணத்திலே பின்னால் வருகின்றது. பிறகு யாக்ஞவல்கியர் பரத்வாஜருக்கு ராமாயணத்தை உபதேசித்தார். அதை பிரயாகை க்ஷேத்திரத்தில் சூக்ஷ்ம ரூபமாக துளசிதாசர் கேட்டார் என்ற குறிப்பை அவரே பதிவு செய்கிறார். பிறகு இந்த கலியுகத்தில் உலகோருக்காக துளசிதாசர் அதை எடுத்துரைத்தார் என்று அது போகிறது. எனவே அது ஒரு மந்திர சாஸ்திரமாக பாராயணம் செய்யப்படுகிறது. அஸ்ய ஸ்ரீமன் மானச ராமாயண ராமச்சரிதஸ்ய சிவகாகபுஷுண்டி யாக்ஞவல்க்ய கோஸ்வாமி துளசீதாசயः ரிஷயः ராமநாமேதி பீஜம் என்று எப்படி நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்கின்றோமோ அதே போல ரிஷி, பீஜம், நியாசம் என்று மந்திரத்தை ஒரு மந்திர சாஸ்திரத்தை பிரயோகிப்பதற்கான அனைத்து விதிகளுடனே இந்த துளசிதாசருடைய ராமாயண காவியமானது பயிலப்படுகிறது. இனி இந்த கதைக்குள்ளே போகலாம். இதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பு இந்த ராமாயணத்தில் இருக்கிற மாறுபாடுகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாக இந்த கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் ஒப்பிட்டு பல்வேறு விதமான கருத்துகள் கூறப்படுவதை நாம் கேட்டிருப்போம். அதில் பெரும்பாலானது வெறும் பதர். ஏன்னா அதை சொல்பவர்கள் யாரும் வால்மீகியை படித்ததே கிடையாது. இலக்கிய கோட்பாடுகளை பற்றியும் அவர்களுக்கு தெரிவதில்லை. அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், கம்பரும் வால்மீகியும் பக்கத்து வீட்டில் உட்காந்து கொண்டு ராமாயணத்தை ஏதோ எழுதியது போலவும், அதில் வால்மீகி சில விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லாமல் விட்டுவிட்டார். அல்லது ஒரு விதமான சில நாகரீகமாக இல்லாத வகையிலே எழுதியிருக்கின்றார். ஆனால் கம்பர் அவர் தமிழ் பண்பாட்டிலே பிறந்து வந்ததினால் அவர் எல்லாவற்றையும் மேம்படுத்தி மிக சிறப்பாக எழுதிவிட்டார் என்பது போன்ற ஒரு கருத்தை, ஒரு வினோதமான கருத்தை கூறுகிறார்கள். முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு 2 நூல்களை ஒப்பிடும் பொழுது அதனுடைய காலகட்டம் என்ன என்று பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், கம்பன் 10 அல்லது 12ஆம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்தில் 3ஆம் குலோத்துங்கன், சிலர் இன்னும் ஒரு 200 வருடம் முன்பு என்று சொல்கிறார்கள், 3ஆம் குலோத்துங்கனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். வால்மீகி ராமாயணத்தினுடைய காலம், அதை பல 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 ஆய்வாளர்கள் அதை பின்னுக்கு தள்ளுகிறார்கள். சிலர் மிக முற்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி பின்னுக்கு தள்ளப்பட்ட அதிகபட்ச கால வரையறையை நாம் எடுத்துக்கொண்டால் கூட
அது பொதுயுகம் 6ஆம் நூற்றாண்டு, பொதுயுகத்திற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டு என்கின்றார்கள். அப்போ கம்பனுக்கும் வால்மீகிக்கும் இடையில குறைந்தபட்சம் 1600 வருட இடைவெளி இருக்கிறது. நமக்கும் கம்பனுக்குமே 800 வருட இடைவெளி தான். அதைவிட 2 மடங்கு இடைவெளி கம்பனுக்கும் வால்மீகிக்கும் இடையிலே இருக்கின்றது, கால இடைவெளி. இந்த காலகட்டத்தில் ஒரு மொழியினுடைய அமைப்பு, ஒரு காவியத்தினுடைய அமைப்பு, ஒரு சமூகத்தினுடைய மதிப்பீடுகள் எந்த அளவுக்கு மாற்றமடைகின்றன என்பதை எந்த ஒரு பொது புத்தி சார்ந்த ஒரு வாசகனோ இல்லை ஒரு ஆன்மீக சிந்தனையாளரோ நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நீங்கள் கம்பராமாயணத்தையும் ஒரு சுஜாதா நாவலையும் ஒப்பிட முடியுமா? அதையே செய்ய முடியாது என்னும்போது கம்பனையும் வால்மீகியையும், அது ஒரே காவியம் என்பது வேறு விஷயம், ஒப்பிட்டு இது போன்ற கருத்துக்களை கூறுவது சிறுபிள்ளைத்தனமானது. இது கம்பனை குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல, அல்லது கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகின்ற மகோன்னதமான கவிஞன் கம்பன். ஆனால் அவனுடைய பெருமையை பேசுகிறோம் என்ற பெயரில் ராமாயணத்தை இந்த உலகத்திற்கு வழங்கியவர் ஆதிகவி வால்மீகி. அவரை அவமதிக்கும் வகையிலே சிலர் பேசுகின்றார்கள். அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை நான் கூறினேன். பிறகு துளசிதாசருடைய காலத்திற்கு நாம் வரும்பொழுது அது முகலாய ஆட்சி காலம். அப்பொழுது சமூக மதிப்பீடுகள் எப்படி இருந்தன? அதுவும் அந்த பகுதியில், முகலாய ஆட்சிக்கு கீழே வாழ்கின்ற அந்த பகுதியில் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் நாம் ராமாயணங்களிலுடைய மாறுபாடுகளை ஒப்பிட வேண்டும் இல்லையா? ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். வால்மீகியினுடைய ராமாயணத்தில் ராமனுடைய கால்பட்டு அகலிகை சாப விமோசனம் அடைந்தாள் என்றே கூறப்படவே இல்லை. அது அவள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த பர்ணசாலையிலே இருந்து தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக தவம் இயற்றி வந்தாள். அந்த தவத்தினுடைய முடிவில் அவளுக்கு ராம தரிசனம் கிடைக்கின்றது. அவள் ஒரு தேஜஸ்வினியாக அந்த குடிசையிலிருந்து வெளியே வரதை பார்த்து ராமன் தான் அவளுடைய காலில் விழறான், தாயே என்று சொல்லி. இதுதான் வால்மீகியுடைய சித்தரிப்பு. இன்றைக்கு அது நமக்கு ரொம்ப புரட்சிகரமாக இருக்கு இல்லையா? ஆனால் கம்பனுடைய சித்தரிப்பில் கல்லை பெண்ணாக்கி காரார்த்தின் சிலை இருத்து போன்ற ஆழ்வார் பாடல்களில் இந்த பாத தூளிபட்டு சாப விமோசனம் அடைந்தாள் என்கின்ற மரபு வந்துவிட்டதுனால கம்பன் அதை எடுத்தாண்டிருக்கின்றான். இது ஒரு சின்ன உதாரணம். இது போன்று நிறைய பேச முடியும் கம்பன் வால்மீகி மாறுபாடுகளை. இப்போ துளசிதாசர் உடைய ராமாயணத்தில் வரும்போது இது எல்லாவற்றையும் நாம் சுட்டிக்காட்டி நான் சென்றேன் என்றால் அது ஒரு ஆய்வுரை போல் அமைந்துவிடும். சில சுவாரஸ்யமான பகுதிகளை மட்டும் நான் சொல்கின்றேன். ஒரு உதாரணம், இந்த ஆரண்ய காண்டத்தில் ராவணன் ஒரு கபட சந்நியாசி வேஷத்திலே சீதையை கவர்ந்து செல்கின்றான். இதை வால்மீகி எழுதும்போது ரொம்ப இயல்பாக எழுதுறார். ராவணன் வருகிறான், ராவணனுக்கும் அந்த கபட சந்நியாசிக்கும் சீதைக்கும் நடுவில் சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. கடைசியில் அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு தன்னுடைய புஷ்பக விமானத்திலே அமர்த்தி கவர்ந்து சென்றான் என்று வால்மீகி எழுதுகிறார். பின்னால் அவன் எந்த ஒரு பெண்ணை அவளுடைய இச்சையை மீறி அவளை அடைய முயன்றாலும் அதனால் ராவணனுடைய தலை வெடிக்கும் என்ற பிரம்மனுடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் கூந்தலை பிடித்து இழுத்ததுனால கூந்தல் உடலினுடைய பகுதி இல்லை என்பதனால் அந்த சாபம் அங்கு வேலை செய்யவில்லை என்று உரையாசிரியர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அது இருக்கட்டும். ஆனால் அது ஒரு இயல்பான சித்தரிப்பு. ஏனென்றால் முடியை பிடிச்சி தரதரான்னு இழுத்துட்டு தான் போவாங்க. வால்மீகியினுடைய எல்லா சித்தரிப்புகளுமே இப்படி மிக மிக இயல்பாகவே இருக்கின்றன. ஆனால் கம்பனால் இதை ஏற்றுக்க முடியல. அது என்னது? அது அவன் சீதையை கூந்தலை பிடிச்சு இழுத்து கொண்டு போகிறது என்று உடனே அவன் எழுதுகிறான். கீண்டான் நிலம் யோசனை கீழடுமேல் என்று எழுதுகின்றான். அந்த பர்ணசாலை இருந்த அந்த நிலத்தை அப்படியே பெயர்த்தெடுத்து தன்னுடைய புஷ்பக விமானத்தில் பூமியோட பெயர்த்தெடுத்து கொண்டு போய் அப்படியே அசோகவனத்தில் வச்சுட்டான் என்று கம்பன் எழுதுகின்றான். இது கம்பன் செய்த ஒரு சின்ன ஒரு நகாசு வேலை என்று சொல்வார்கள் இல்லையா? இது வால்மீகியிலிருந்து அவன் பெருசாக மாறுபட்டான் என்று சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றான் மிக அழகாக. அக்னி பிரவேசத்திற்கு வரும்பொழுது வால்மீகியினுடைய சீதை ராமன் கிட்ட மிக மிக கடுமையாக
பேசுகிறாள். கத்வம் பாஷயசே வீர பிராகிருதாமிவ என்று சீதை பேசுகிறான். வீரனே, பண்பாடில்லாத ஒருவன் பண்பாடில்லாத ஒருத்தியை பார்த்து பேசுவது போன்ற சொற்களை நீ ஏன் என்னை பார்த்து கூறுகின்றாய் என்று வால்மீகியினுடைய சீதை கேட்குறான். ஆனால் கம்பன் இதை சீதை ஆற்றாமையிலும் வருத்தத்திலும் எத்தவம் என்னலம் என்ன கற்பு உத்தம நீ அது உணர்ந்திலாமையால் என்று பச்சாதாபத்துடன் பேசுவதாக மாற்றி எழுதியிருக்கிறார். என்னுடைய தவத்தையும் கற்பையும் நலத்தையும் நீ உணரவில்லையே என்று வருந்துவதாக கம்பர் கொஞ்சம் மாற்றி சித்தரித்திருக்கின்றார். ஏனென்றால் கணவனுடன் சரிசமமாக நின்று பேசக்கூடிய ஒரு கற்புக்கரசி என்கின்ற அந்த சித்திரம் அன்றைய தமிழ்நாட்டில் ஒரு விதி மீறலாக பார்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ துளசிதாசருக்கு வரும்பொழுது இந்த பிரசங்கத்தையே அவர் வேறு ஒரு விதமாக மாற்றுகின்றார். அதாவது ராவண வதம் முடிந்து விட்டது. ஹனுமன் சீதையை அழைத்து வருகின்றான். சர்வாபரண பூஷிதையாக அவள் அந்த வானர படைக்கு நடுவிலே நடந்து வரும் பொழுது ராமன் சிரித்து கொண்டே அவளை பார்த்து அக்னியிலே நீ புகுவாயாக என்று சொல்கிறான். உடனே சீதை மறுபேச்சு எதுவுமே பேசவில்லை. அவள் அக்னியிலே செல்கின்றாள். அது ஏன் என்று சொன்னால், துளசிதாசருடைய பிரசங்கத்தின்படி ராவணன் அந்த கபட சந்நியாசி வேஷத்தில் வரும்பொழுது சீதை தன்னுடைய யோக சக்தியினால உண்மையான சீதை அந்த பர்ணசாலையிலே எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னிக்குள்ளே சென்று விடுகின்றாள். ஒரு மாயா சீதையைத்தான் ராவணன் கடத்தி கொண்டு செல்கின்றான். பிறகு ராவண வதம் முடிந்த பிறகு அக்னிக்குள் புகும்பொழுது இந்த மாயா சீதை அதனுள்ளே நுழைந்து உண்மையான சீதை வெளிப்பட்டு அது ராமனுக்கு இடப்பக்கத்திலே இருக்கின்றாள், வந்து விடுகின்றாள் என்று ஒரு கருத்து. இதற்கு ஒரு தத்துவார்த்தமான விளக்கம் இருக்கின்றது. ராமன் என்பவன் பரமாத்மா, சீதை என்பவள் ஜீவன். அவளை அவித்யை அஜ்ஞானம் பீடித்திருக்கும் பொழுது அந்த ஜீவன் மாயையினுடைய வசத்தில் இருக்கின்றது. அந்த அவித்யை என்கின்ற அஜ்ஞானமானது விலகிய பிறகு ஜீவன் பிரம்மத்தை சேர்ந்து விடுகின்றது என்று ஒரு தத்துவ விளக்கமாக இதை அவர் அமைத்திருக்கின்றார். ஏன் இந்த மாறுபாட்டை செய்தார் என்றால், துளசிதாசருடைய காலகட்டத்தில் பெண்களின் மீதான ஒரு சமூக கண்ணோட்டம் ஏனென்றால் நீங்கள் மிக மிக இறுகியதாக மாறிப்போய் விட்டிருந்தது. அதனால் சீதை ஒரு உலகின் தாயாகிய ஜெகதீஸ்வரியினுடைய சொரூபம் என்று வருகையில் இப்படி அவளை ஒரு அரக்கன் பற்றி சென்றான், பிறகு அவள் தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக தீயிலே புகுந்தாள் என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் கூட அந்த பக்தி உணர்வுக்கு ஏற்றதாக இல்லை என்பதனால் இது ஏற்கனவே பத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு கதை மாறுபாடு. இதை துளசிதாசர் தன்னுடைய ராமாயணத்திலே எடுத்தாண்டிருக்கின்றார். அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், இது காவியத்தினுடைய ரசத்தை குறைத்து விடுகிறதே என்று. ஏனென்றால் ராமாயணத்திலே ரொம்ப அழகான பகுதி என்றால் அது சுந்தரகாண்டம்தான். சீதையை நினைத்து ராமன் இங்கே காட்டிலே அழுது கொண்டிருக்க, ராமனை நினைத்து சீதை அங்கே அசோகவனத்திலே அந்த அந்த அற்புதமான ஒரு பிரிவும் தவிப்பும், ராமாயணத்தினுடைய ரசமே அதில் தானே இருக்குது. அதெல்லாம் ஒரு மாயா சீதைன்னு சொல்லிட்டாரே என்றால், உண்மையில் அதிலும் ஒரு அற்புதமான குறிப்பு இருக்கின்றது. ஏனென்றால் மாயையின் வசத்தினால்தான் மக்கள் இந்த உணர்வு மேலீடுகளுக்கு ஆட்படுகின்றார்கள். மாயையின் வசத்தில் இல்லாதவர்களுக்கு ராமன் ஏன் சீதையை நினைத்து அவ்வாறு செய்தான் என்றால் அது அவனுடைய லீலை, அவனுடைய ஒரு விளையாட்டு, அழகிலா விளையாட்டுடையார் என்பது போல என்று இப்படி அதற்கு ஒரு விளக்கம் அளிக்கிறார்கள். அதனால் இதில் ஒருவருடைய சித்தரிப்பு சிறந்தது, இன்னொருவருடைய சித்தரிப்பு அவ்வளவு சரியில்லை என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அந்தந்த காலகட்டம், அவர்கள் அந்த காவியத்தை எழுதிய ஒரு சூழல் போன்ற பல காரணங்களை வைத்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ துளசிதாசருடைய ராமாயணத்தை ஆரம்பிக்கும்போது அதில் முதல்ல தேவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு
சிவ பார்வதி திருமணத்தை பற்றிய கதையை கூறுகிறார். முதல்ல பார்வதி தேவி மலைமகளாக பிறந்து சிவனை நோக்கி தவம் செய்து குமாரனை பெற்றெடுத்தாள் என்கிற கதையை சொல்கிறார். அதையே ராமாயணத்தில் ஆரம்பத்தில் சொல்லணும் என்றால், வட இந்தியாவில் இந்த சிவ பார்வதி திருமணம் என்கின்ற ஒரு சிவனுடைய திருக்கல்யாணம் என்பது மிக மிக மங்களகரமான ஒரு புராணமாக கருதப்பட்டது. இன்று கூட ஹோலி பண்டிகை என்பதிலே அதைத்தான் பெரிய அளவிலே கொண்டாடுகின்றார்கள். அதனால் அதை தன்னுடைய காவியத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் அமைத்தார். அதற்கு பிறகு ராமாவதாரத்தின் அது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், விரிவாக இல்லை, மிக சுருக்கமாக அந்த கதையை சொல்லிவிட்டு ராமாயணத்திற்குள்ளே நுழைகிறார். அதில் ராமனுடைய பால லீலையை வர்ணிக்கிறார். இது எந்த கவிஞர்களுமே செய்யாதது. அது எப்படி என்றால், கோசலை ராமனை தொட்டிலே போட்டுவிட்டு சென்று விடுகின்றாள். திரும்பி பார்க்கும்போது தொட்டிலில் ராமனை காணோம். எங்கடா போனான் என்றால், வெளியிலே ராமன் விளையாடி கொண்டிருக்கின்றான். ஓ சரி, அங்கே இருக்கானேன்னு பார்த்தா தொட்டிலையும் இருக்கிறான். பிறகு 2 இடத்துலையும் இருக்கிறான். எப்படி குழந்தை அவ்வளோ வேகமாக இங்கேருந்து தவழ்ந்து அங்கே போயிருக்க முடியும் என்று அவள் இப்படி மயங்கி நிற்கும் பொழுது, சங்கு சக்கர கதா பத்மங்களுடன் 4 கரங்களுடனே அவளுக்கு காட்சி அளிக்கிறார். இதை பார்த்தா கிருஷ்ணனுடைய லீலை மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ராமர் இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாரா? வேறு எந்த ராமாயண கர்த்தாவும் இத்தகைய பாலலீலையை வர்ணிக்கவில்லை. ஆனால் துளசிதாசர் ராமனே பரம்பொருள் என்பதில் மிக மிக தீர்மானமான கொள்கையுடையவர் என்பதாலே இந்த பிரசங்கத்தை வர்ணிக்கிறார். அதற்கு பிறகு அந்த மிதிலை நகர வீதியில் ராமலக்ஷ்மணர்கள் நடந்து போகும் பொழுது அந்த உப்பரிகையிலிருந்து சீதை அவர்களை பார்த்ததாக கம்பர் எழுதுகின்றார். அது வால்மீகி சொல்லாதது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்கிறார். துளசிதாசர் அதை கொஞ்சம் மாற்றுகின்றார். தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கௌரி பூஜை செய்வதற்காக தன்னுடைய தோழிகளுடன் சீதை ஒரு சோலைக்கு வருகின்றாள். அதே நேரத்தில் ராமலக்ஷ்மணர்களும் அந்த சோலைக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் கொள்கிறார்கள். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கம்பர் எழுதுகிறார். இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார் என்று அடுத்த பாடலிலே பேசுகின்றார். துளசிதாசர் அதை சொல்கின்றார். லோச்சன மக ராமஹி உரு ஆனி தீன் ஹே பலக்கு கபாட்டு சயானி என்று எழுதுகின்றார். ராமனுடைய பேரழகை பார்க்கிறாள் சீதை. அதை அப்படியே ஒரு நிமிடம் பார்த்து பரவசப்பட்டு உடனே கண்களை மூடிக்கொண்டாளாம். ஏன் மூடிக்கொண்டாள் என்றால், இந்த அழகனுடைய பேரழகு கண்களின் வழியாக என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து விட்டது. கண்ணை திறந்தே வச்சிருந்து அது வெளியே போயிட்டும். அதனால கண்கள் என்னும் கதவுகளை வைத்து அதை மூடினாள் என்று எழுதுகின்றார். தீன்ஹே பலக்கு இமைகள் என்னும் கதவுகளை வைத்து அந்த திருவுருவத்தை தன்னுடைய மனதிலே சிறைப்படுத்தி கொண்டாள் என்று எழுதுகின்றார். இவருடைய காவியத்தில் நீங்கள் கம்பராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டத்தை வாசித்தீர்கள் என்றால், அரக்கர்களுடைய மாளிகைகள் எப்படி கூட்டமாக அரக்கர்கள் அங்கே கல்லை பருகி கொண்டும் பலவித உணவுகளை உண்டு கொண்டும் ஆணவத்திலும் சுகபோகத்திலும் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கம்பர் பாட்டாக எழுதி கொண்டே போகின்றார். வால்மீகியும் அதை மிக விரிவாக எழுதியிருக்கின்றார். லங்கா நகர வர்ணனை என்று சுந்தரகாண்டத்தில் வரும். அந்த பகுதியை எழுதும்போது துளசிதாசர் சொல்கிறார், அரக்கர்களுடைய ஆணவத்தை வர்ணிப்பதால் எனக்கு என்ன பயன்? என்னுடைய மனது ராமனுடைய திருவடி தாமரைகளிலே அல்லவா ஈடுபட்டிருக்கின்றது. அவர்களுடைய மாளிகையெல்லாம் பெருசாக இருந்தது. அங்கு அவர்கள் ஆணவத்தோடு குடித்து கும்மாள விட்டு கொண்டிருந்தார்கள். வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நம்ம மேலே போவோம். 2 பாட்டு எழுதுகிறார், அவ்வளோதான். அதாவது ஒரு காவியம் எழுத வேண்டும் என்ற நோக்கத்துடனே எழுதுகின்ற ஒரு கவிஞனுக்கும், ஒரு பக்தியிலே ஈடுபட்டு ஒரு உயர்ந்த யோக ஞான நிலையிலே நின்று அந்த கதையை எழுதுகின்ற கவிஞனுக்கும் இடையில் உள்ள ஒரு வேறுபாட்டை இங்கே நாம் காண்கின்றோம். அதற்கடுத்து வாலிவதை படலத்தில் ராமனுக்கும் வாலிக்கும் இடையிலான அந்த பெரிய விவாதத்தை நீங்கள் வால்மீகியிலும் பார்க்கலாம், கம்பனிடத்திலும் பார்க்கலாம். ஆனால் துளசிதாசருடைய வாலி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். அதுக்கு ராமர் பதில் சொன்ன உடனே அப்படியே ராமனுடைய காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிடறான். ஜனமு முனி ஜத்தனு கராகி
அந்த ராம கஹி ஆவத்து நாகி அப்படிங்கிறான். நீ என்னை கொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஜனம ஜனம முனி ஜத்தனுக்கராகி, ஜென்ம ஜென்மங்களாக முனிவர்கள் தவம் கிடக்கிறார்கள். எதுக்காக தவம் கிடக்கிறார்கள்? கடைசி காலத்தில் ராமநாமம் தன்னுடைய நாவில் வர வேண்டும், ராமனுடைய தரிசனம் தனக்கு கிடைக்க வேண்டும், அதனால தாங்கள் இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஜென்ம ஜென்மங்களாக முனிவர்கள் தடங்கிடக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க யாருக்கும் ராம நாமமும் வருவதில்லை, எதையோ நினச்சிட்டு செத்து போயிடுறான். ஆனால் நீ உன்னுடைய அம்பால் என்னை கொன்று என்னுடைய இறுதி காலத்தில் எனக்கு இந்த முக்தியை கொடுத்துருக்கியே, உங்ககிட்ட நான் என்னத்துக்கு விவாதம் செய்யணும் என்று சரணாகதி அடைந்து விடுகின்றான் வாலி என்பதாக துளசிதாசர் எழுதி கொண்டு போகின்றார். அவருடைய இயற்கை வர்ணனைகள் அற்புதமாக இருக்கின்றன. அதாவது ஏதோ ஒரு கவிஞன் எழுதி கொண்டிருக்கின்ற இயற்கை வர்ணனை போல அவை இல்லாமல், அவருக்கு கிடைக்கின்ற அந்த ஒவ்வொரு இடத்திலும் தர்மம், ஞானம், பக்தி ஆகிய கோட்பாடுகளை அவர் உபதேசித்து கொண்டே போகின்றார். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கம்பராமாயணத்தில் அறநெறிகளை பேசக்கூடிய இடங்கள் மிகவும் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் துளசி ராமாயணத்தில் பல இடங்களில் ஒரு தர்மத்தினுடைய ஒரு விவரணத்தை அவர் கொடுத்து கொண்டே செல்கின்றார். காந்திஜி என்ன செஞ்சிருக்காரு, துளசி சூக்தி மௌக்திக் என்ற பெயரில் அந்த அந்த ஏறக்குறைய திருக்குறள் மாதிரி 2 வரிகள் 4 வரிகள் இவை எல்லாவற்றையும் தொகுத்து தன்னுடைய தினசரி வழிபாட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரம் பஜனாவளி என்ற தொகுப்பில் காந்தி அதை சேர்த்திருக்கின்றார். அந்த அளவுக்கு சிறப்பாக அவை அமைந்திருக்கின்றன. ஒரு இடத்துல அவர் அந்த ஒரு பொய்கையினுடைய வர்ணனையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், கிஷ்கிந்தா காண்டத்தில், சுகி மீன் ஜே நீர் அகாதா ஜிமி ஹரிசரன ஏக்கவு பாதா. அதாவது ஒரு பெரிய ஆழமான பொய்கையில் அதனுடைய மேற்பரப்பில் இருக்கின்ற மீன்களுக்கு எப்பொழுதுமே அபாயம் உண்டு. ஒன்று மீனவர்கள் வலை வீசி அதை பிடித்து சென்று விடுவார்கள், அல்லது ஒரு பெரிய மீன் வந்து அந்த மீன்களெல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஆனால் அந்த நீரினுடைய அடிப்பரப்பில் இருக்கின்ற மீன்கள் எந்த கவலையும் இல்லாமல் நிச்சலனமாக இருந்தன. அது எப்படி என்றால், ஹரியினுடைய சரணத்திலே சென்று அடைந்து விட்டவர்கள் எப்படி எந்த துன்பத்தையும் அடைவதில்லையோ, அதே போல அந்த பொய்கையினுடைய அடி ஆழத்திலே இருந்த மீன்கள் எந்த இடையூறையும் அடையவில்லை என்று சொல்கின்றார். அந்த பொய்கையினுடைய பரப்பு அமைதியாக தெளிந்ததாக எந்த விதமான சலனமும் அற்றதாக இருக்கிறது. அது ஒரு அழகான காட்சி தான், இன்றும் நாம் பார்க்கலாம். காற்று வீசாத நேரத்திலோ அதிக அளவு நீரோட்டம் இல்லாத நேரத்திலோ நீங்கள் ஒரு பெரிய குளத்திற்கு சென்று அப்படியே அந்த குளத்தினுடைய பரப்பு நிச்சலனமாக இருப்பதை பார்த்தால் ஒரு அபாரமான சாந்தி மனதிலே தோன்றுகின்றது. அது ஒரு பெரிய அழகுதான். பூலே கமல் சோக சரு கைசா நிர்குண பிரம்ம சகுண பய கைஸ் ஜெயசா என்று அவர் எழுதுகிறார். அப்பேற்பட்ட அந்த நிச்சலனமான பொய்கை அது ஒரு அழகு. ஆனால் அந்த பொய்கையில் சில இடங்களில் தாமரை மலர்கள் பூத்திருந்தால் அது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி அந்த பொய்கையில் பூத்திருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மமானது போல இருந்தது என்று எழுதுகிறார். இது ஒரு அற்புதமான தத்துவ உவமை இது. அதாவது இறைவன் அரூபமானவன், உருவமற்றவன் என்று நம்முடைய தத்துவம் கூறுகின்றது. அருவம், உருவம், உருவம் என்ற 3 நிலைகளிலே பரம்பொருள் திகழ்வதாக தாயுமானவர் போன்ற ஞானிகள் அருவமாகிய பரம்பொருளையே உபாசித்திருக்கின்றார்கள். அந்த சலனமில்லாத அந்த பொய்கை என்பது இறைவன் அருவமாக இருப்பது போன்றது. ஏன்னால் அதில் எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் தாமரை மலர் பூத்திருப்பது என்பது அவன் அடியார்களுடைய அன்புக்காக, அடியார்கள் பக்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சிவனாகவும் விஷ்ணுவாகவும் சக்தியாகவும் உருவம் எடுத்து வந்தது போல அந்த தாமரை மலர் இருக்கின்றது. நிர்குண பிரம்ம சகுண பயம் கைசா
ஜெயசா என்று ஒரு அழகான உவமையை சொல்கின்றார். சரத்காலத்திலே பூமியினுடைய பரப்பு எப்படி இருக்கின்றது என்றால், பங்குன ரேணு சோஹ அசி தரணி நீதி நிபுணு நிருப்புகை ஜெய்சி கரணி. அந்த அந்த பருவத்தில் பூமியில் சேறு இல்லை, ஏன்னா மழையெல்லாம் முடிஞ்சு போய் அப்படியே காய்ந்து விட்டது. அதே சமயத்தில் காற்றும் இல்லை, அதனால் புழுதியும் இல்லை. நீங்கள் கவனித்திருக்கலாம், கோடை கால அதாவது காற்று, பெரும் காற்று வீசாத, மழையினுடைய ஈரமும் இல்லாத பருவத்தில், அதை ஷரத் ருத்து என்று சொல்வார்கள், சரத்காலத்தில் அந்த பூமியினுடைய பரப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதில் சேரும் இருக்காது, புழுதியும் இருக்காது. அது எப்படி இருந்தது என்றால், நீதி நிபுணன் ரிப்புகை ஜெசி கரணி, நீதியையும் தர்மத்தையும் நன்கு அறிந்த ஒரு அரசனுடைய ஆட்சி எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது என்றார். அதாவது அதில் அனாவசியமான குழப்பங்களோ கலவரங்களோ எதுவும் நிகழாது. தூசி பறந்து கண்களை மறைப்பது போல மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் ஏற்படாது. அதுபோல அந்த பருவ காலத்தினுடைய பூமி இருந்தது என்று எழுதுகிறார். இப்படி அந்த துளசிதாசருடைய ராமகாவியத்தினுடைய இயற்கை வர்ணனைகள் அற்புதமாக இருக்கின்றன. அதில் உள்ள அறநெறிகள் அதைவிட சிறப்பாக இருக்கும். யுத்த காண்டத்துக்கு வந்தோம் என்றால், ராவணன் இறுதிப் போரில் தன்னுடைய தேரில் ஏறி வருகின்றான். அது பேய் தேர் என்று கம்பர் வர்ணிப்பார். ஒரு பெரிய பேய்களால் இழுக்கப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான தேரில் ஏறி ராவணன் தன்னுடைய சகலவிதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றான். அங்கு ராமன் பூமியில் நின்று போரிடுகின்றான். இது ஒரு சமமான போராகவே இல்லையே, இருக்காதே என்று அதை பார்த்த உடனே கலங்கி போய் விபீஷணன் ராமன் கிட்ட கேட்குறான், அங்கே பாரு, அவன் அசுரராஜனுக்கு இவ்வளோ பெரிய தேர் இருக்கு, உங்ககிட்ட தேரே இல்லையே என்று சொல்லும் பொழுது, மற்ற எல்லா ராமாயண ஆசிரியர்களும் இப்படி ஒரு கேள்வியை கேட்பதாகவே அமைக்கவில்லை. உண்மையில் வால்மீகியிலையும் கம்பன்லையும் எப்படி இருக்குன்னா, ராவணன் தேரில் ஏறி வருகிறான், ராமன் பூமியில் நிற்கிறத பார்த்து தேவர்கள் எல்லாருமே கலங்கி, இந்திரன் தன்னுடைய தேரை தன்னுடைய சாரதியாகிய மாதலி என்பவனிடம் கொடுத்து அனுப்புகின்றான். அவன் ராமனை வணங்கி, நீ இந்த தேரிலே ஏறி நின்று போர் புரிவாய் என்று சொல்கின்றான். அதுவும் துளசிதாஸில் வருது, பின்னால் வருது. ஆனால் அதற்கு முன்பு இப்படி ஒரு கேள்வியை விபீஷணன் ராமன் கிட்ட கேட்கும்போது, ராமன் அதுக்கு பதில் சொல்கிறான், சுனகு சகா கஹ கிருபா நிதானா ஜெஹி ஜெய ஹோய் சோ செந்தனு ஆனா. கருணை கடலான ராமன் சொன்னான், கேளாய் நண்பனே, என்னிடமும் ஒரு தேர் இருக்கிறது, எந்த பகைவனையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தேர் அது. அது என்ன தேர் அப்படின்னா, சௌரஜ் தீரஜ் தெஹி ரத சாக்கா சத்யஷீல் திருட துவஜா பதாக்கா. தைரியமும் துணிவுமே அந்த தேரினுடைய சக்கரங்கள், சத்தியமும் ஒழுக்கமுமே அந்த தேரில் கட்டப்பட்ட கொடி, பலமும் சுய கட்டுப்பாடும் தன் நலம் கருதாது பிறர் நலனையே விரும்புவதும் விவேகமும் அந்த தேரிலே பூட்டிய 4 குதிரைகள், பொறுமை, சமநிலை, கருணை என்பவை அந்த குதிரைகளை செலுத்துகின்ற கடிவாளங்கள். தெய்வத்தினுடைய ஆசி என்பதுதான் இந்த தேரினுடைய சாரதி. அமைதியடைந்த ஆத்ம திருப்தியுற்ற மனமே இந்த தேரில் பொருந்தி இருக்கின்ற வாழ். இந்த தேரில் ஏறுபவன் கையில் இருக்கின்ற கோதண்ட வில் என்பது மெய் அறிவு. குற்றமற்ற மனமே அதிலே தொடுக்கக்கூடிய அம்புகள். குரு பக்தியும் அவருடைய ஆசிகளுமே இந்த வீரன் பூட்டியிருக்கின்ற கவசம். சகா தர்மமய யகி ரத்து ஜாக்கே ஜீத்தனு ககுன கதகு ரிப்பு தாக்கே என்று சொல்கிறான். இந்த தர்மமய ரதத்திலே ஏறி எப்பேற்பட்ட எதிரியையும் நான் வென்று விடுவேன் என்று ராமன் கூறுவதாக துளசிதாஸ் எழுதியிருக்கின்றார்.
இந்த குறிப்பிட்ட பகுதி ராம் ரத் என்ற பெயர். இது காந்திஜிக்கு மிக 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 பிடித்தமான ஒரு பகுதி துளசி ராமாயணத்தில். ஏன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் எதிர்பக்கத்தில் ராவணனை போன்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதனுடைய சகல விதமான இராணுவத்தோடும் அடக்குமுறைகளோடும் ஒரு பெரிய ஒரு ஏகாதிபத்தியம் அங்கே நின்றுட்டுருக்கு. இங்கே காந்தி என்கின்ற மனிதன் தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தில், அஹிம்சை போராட்டத்தில் எளிய மக்களை ஒன்று திரட்டி ராமனுடைய நிலைமையில் இருக்கான். இவனுடைய ஆயுதம் என்ன என்றால், இங்கே ராமன் சொல்கிறான் அல்லவா, அது எல்லாம் தான் தன்னுடைய ஆயுதமாக காந்தி கருதினார். தன்னுடைய தேராக, தன்னுடைய போர் வியூகமாக காந்தி கருதியதால் இந்த பகுதி அவருடைய மனதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு சிறப்பான விஷயம் துளசி ராமாயணத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், அவருடைய சிவ விஷ்ணு அபேதம் என்கின்ற ஒரு விஷயம், அவருடைய சிவபக்தி. நான் முதலிலேயே சொன்னேன், சிவபெருமானையே தன்னுடைய குருவாக ஏற்றார் என்று. பல இடங்களில் அவர் சொல்கிறார். ஏனென்றால் சைவ வைஷ்ணவ பூசல்கள் காசி போன்ற ஒரு நகரத்திலும் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் ஊகிக்க இடம் இருக்கின்றது. சிவனை பற்றி சொல்லும்போது ஸ்ரீமத் சம்பு முகேந்து சுந்தரவரே சம்சோபிதம் சர்வதா ஸ்ரீராமநாமாமிருதம் என்று எழுதுகிறார். ஸ்ரீராமனுடைய நாமம் சிவனுடைய மனதிலும் வாக்கிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சிவபெருமானே தன்னுடைய தியானத்தில் பரம்பொருளாகிய ராமனுடைய நாமத்தை தியானிப்பதாக ஒருபுறம் எழுதுகிறார். இன்னொரு புறம் ராவணனுடன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னால் ராமேஸ்வரத்தில் சேது அமைத்து சிவ வழிபாடு செய்ததையும் துளசிதாசர் எழுதுகின்றார். சேத்துவினுடைய மகிமையை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்றார் தன்னுடைய ராமாயணத்தில். அப்பொழுது ராமர் ஒரு வரி சொல்கிறார், சிவ துரோஹி மம தாசு கஹாவா தேனரு சபனேஹு மோகின பாவா. என்னுடைய தாசன் சிவ துரோகி மம தாசு கஹாவா, என்னுடைய தாசன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் சிவ துரோகியாக இருப்பானானால் தே நரு, அந்த மனிதன் சபனேஹு மோகின பாவா, கனவில் கூட என்னை அடைய மாட்டான், நானும் சிவனும் ஒன்று என்று சொல்கின்றார். சங்கர பிரிய மம துரோகி சிவ துரோகி மம தாச தேனரு கரஹி கல்பபரி கோர் நரக்குமே வாச என்று இன்னொரு இடத்திலே ராமன் திருவாக்காக அருளுகின்றார். நான் சிவபக்தன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய துரோகியாக இருப்பவனும், என்னுடைய தாசன் என்று சொல்லிக்கொண்டு சிவத்ரோகியாக இருப்பவனும், இந்த இருவருமே கல்ப கல்ப காலங்களுக்கும் கோரமான நரகத்தில் வாசம் செய்வார்கள் என்று ராமனே கூறுவதாக துளசிதாசர். இன்றைக்கு சில நன்கு கற்றறிந்த சைவ வைணவ பெரியோர்கள் கூட அனாவசியமான பூசல்களிலே ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் துளசிதாசர் போன்ற ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஞானி இந்த சிவ விஷ்ணு ஐக்கியத்தை அற்புதமாக தன்னுடைய காவியத்தில் வைத்து பேசியிருக்கின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். ஹனுமான் சாலிசா என்பது தான் முதல்ல துளசிதாசர் பெயரை கேட்டால் நமக்கு நினைவு வரும். பல அறிஞர்கள் அது அவர் எழுதிய நூல் அல்ல என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அந்த 40 பாடல்கள் மிக மிக பக்தியுடன் கோடிக்கணக்கான மக்களால் பாராயணம் செய்யப்படுகின்றன. அது இந்த ராமாயணம் தவிர்த்து வினய் பத்திரிகா, கீதாவளி, தோஹாவளி என்று வேறு சில பக்தி நூல்களையும் எழுதியிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு சில அழகிய பஜனை பாடல்களை பாடினார்கள். ஆயா துவாரு துமாரே ராமா, அந்த பாடல்கள் எல்லாமே வினய் பத்திரிகா என்கின்ற அவருடைய ஒரு அழகிய ஒரு துதிப்பாடல் நூலில் உள்ளவை. எந்த அளவிற்கு அவருக்கு ராமனிடத்தில் அனன்ய பக்தி இருந்தது. அருளாளர்கள் எப்பொழுதுமே, அதாவது நாம் பக்தர்களுடைய சரிதங்களை கேட்கின்றோம், வாசிக்கின்றோம், அவர்களுடைய உயர்ந்த நிலையில் இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் இறைவனுடைய வடிவாகவே காண்பார்கள். அதனால தான் வரட்டு நாத்திகம் பேசுபவர்களிடத்தில் அன்பு, கருணை, சமூக சேவை போன்ற பண்புகளை நாம் பார்ப்பதில்லை. இறைவனது அடியார்களாகவும் பக்தியையும் ஞானத்தையும்
தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு ஒழுகுபவர்களிடத்திலே தான் இந்த நற்பண்புகள் அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் ஆன்மீகத்தினுடைய அடிநாதமே அதுதான். ஆன்மீகம் என்பது மனதிலே ஒரு பக்தியோ கருணையோ இல்லாமல் ஒரு வெற்று வழிபாடு செய்வதல்ல. தன்னுடைய காவியத்தினுடைய ஆரம்பத்தில் விநாயகர், சரஸ்வதி, சிவபெருமான் எல்லாரையும் வணங்கிவிட்டு ஒரு வரி துளசிதாசர் எழுதுகிறார். அந்த வரிக்கு இந்த சமகாலத்தில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. सिया राम मय सब जग जानी, करऊ प्रणाम जोरी जुग पानी. सिया राममय सब जग जानी, இந்த உலகம் முழுவதையும் சீதாராமன் என்று கருதி கரவு பிரணாம ஜோரி ஜுகு பாணி, என்னுடைய 2 கைகளையும் கூப்பி உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் வணங்கிவிட்டு இந்த காவியத்தை எழுத ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு விசாலமான ஒரு ஆத்ம அனுபூதி இருந்திருக்கின்ற ஒரு அருளாளராக துளசிதாசர் இருந்தார் என்று நமக்கு தெரிகிறது. 2007ஆம் வருடம் துளசிதாசர் வாழ்ந்த அந்த வாராணசி என்கின்ற காசி நகரத்தில் குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்தது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ நினைவிருக்கும் என்று தெரியல. அந்த குண்டு வெடிப்பில் வாராணசி ரயில் நிலையத்தில் குண்டுகள் வெடித்தது. சங்கட் மோச்சன் மந்திர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹனுமன் கோயிலில் பக்தர்கள் வழிபாட்டுக்காக கூடியிருந்த சமயத்தில் அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 30 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது அந்த தொலைக்காட்சி நிருபர்கள் அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா, அவர் ஒரு பெரிய பேராசிரியரும் கூட பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில், அவர் அந்த சங்கட்மோச்சன் கோவிலில் வந்து அவர் கையில் மைக்கை கொடுத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்று, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அவருடைய கண்ணெல்லாம் கண்ணீர் வழியுது. இப்போ வந்து தழுதழுத்த குரலில் இந்த வரிகளை அவர் பாடுறார். சியா ராமமய சபு ஜகு ஜானி, கரவும் பிரணாம் ஜோரி ஜுகு பாணி. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் சீதாராமன் என்று கருதி 2 கைகளையும் கூப்பி வணங்குகிறேன் என்று எழுதிய ஒரு மனிதன் வழிபட்ட கோயில் இது. ஏனென்றால் அந்த கோயிலில் வந்து துளசிதாசர் ஹனுமனை வழிபட்டார் என்று குறிப்பிருக்கின்றது. இந்த கோவிலில் வெடிகுண்டு வைத்து மக்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற மனநிலையை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல என்று சொல்லி தன்னுடைய கண்களை அவர் துடைத்து கொண்டார். அந்த ஒரு அற்புதமான உபதேசத்தையே இந்த உரையினுடைய இறுதி செய்தியாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு தெளிந்த நீரோடையாக வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாசரின் ராமாயணம் என 3 முக்காவியங்களையும் இணைத்து ஆண்டாள் பெருமாட்டியின் அக்கார அடிசிலாகவே சொற்பொழிவை தந்திருக்கின்ற திரு ஜடாயு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம்.